ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं हरि ओम्. கடந்த 2 நாட்களாக இந்த கீதையினுடைய 10வது அத்தியாயம் பகவானுடைய விபூதிகள், பகவானுடைய பெருமைகளை எல்லாம் நேரடியாக இல்லாமல் அவருடைய சிருஷ்டியின் மூலமாக பார்க்கின்றோம். பகவான் சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவிலும் ஒவ்வொன்றிலும் தன்னுடைய காலடி சுவடுகளை பதித்து வைத்திருக்கின்றார். He has left his footprints. அந்த இறைவனை நேரடியாகவும் அறிந்து கொள்ளலாம், இல்லைன்னா அவரை சிருஷ்டியை பார்ப்பதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய எவ்வளவோ மகத்துவமான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த சிருஷ்டிங்கிறது ஏதோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. கொஞ்சம் அதை விஷாலமான கண்களோடு விஷாலமான அறிவோடு பார்த்தோம் என்றால் படைப்பு என்பது எவ்வளவு தூய்மையானது, படைப்பு என்பது எவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம் என்று தெரியும். நாம் பகவானை பார்க்கவில்லையே, பகவானை அனுபவிக்க முடியவில்லையேன்னு நினைக்க வேண்டாம். பகவான் சொல்றார், ஒவ்வொன்றிலும் இருப்பது என்னுடைய விபூதி, என்னுடைய மகிமைன்னு பகவான் சொல்றார். அப்படி நேற்று பார்க்கும் பொழுது ருத்ரர்களில் நான் சங்கரனாக இருக்கின்றேன்னு சொல்கிறார். சொல்ல நேற்று பிரதோஷம்னு அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சது. அப்படி அதுவும் சனிக்கிழமை நல்ல பிரதோஷ நாள். வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம், அதே போன்று நான் நிதி அரசர்களில் நான் குபேரனாக இருக்கின்றேன். யக்ஷரக்ஷச, பொருளை ஈட்டுவதிலும் பாதுகாப்பதிலும் நான் குபேரன். இந்த குபேரன் தான் பூலோகத்தில் பட்டினத்தாராக பிறந்தார். தெரியுமா உங்களுக்கு அந்த சரித்திரங்கள் எல்லாம்? குபேரன் தான். அவர் ஒரு முறை சிவபிரானோடு இப்படி பூலோகத்தில் எல்லா நகரங்களையும் பார்க்கலாம்னு வரும்பொழுது இந்த காஞ்சிபுரம், காவேரி, பூம்பட்டினெல்லாம் பார்த்து ரொம்ப அவருடைய மனசு ரொம்ப இதாகி அதன் மேல் அந்த நகரங்களின் மீது அவருக்கு ஒரு விருப்பம் வந்ததாம். இப்போ பகவான் சொன்னார், இன்னும் உனக்கு பூலோக ஆசைகள் எல்லாம் இருக்கின்றது, அதனால் நீ பூலோகத்தில் பிறக்க வேண்டும்னு. பட்டினத்தார் அப்படி தான் பிறந்தார். அதனால்தான் அவ்வளவு பிறக்கும் பொழுதே செல்வந்தரான குடும்பத்தில் அவர் பிறந்து அப்புறம் காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னு எல்லாவற்றையும் விட்டு சிவசிந்தனையோடு இருந்தார். அதனால் எது உண்மையான செல்வம், வாட் இஸ் ரியல் வெல்த்? தெய்வ பக்தி. பகவான் தான் ஒரு மனிதனுக்கு மிக உயர்ந்த செல்வம். மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகும், இல்லைன்னா அது இருக்கும், நாம் போயிடுவோம். அப்படி ஆனால் நாம் இருக்கும் பொழுதும் நாம் சென்ற பொழுதும் நம்மோடு எப்பொழுதும் துணை வரக்கூடியது எது என்று பார்த்தோம் என்றால் இறைவனுடைய அருள். அடுத்து வசூனாம் பாவகஸ்சாஸ்மின் பார்த்தோம். வசுக்களில் நான் பாவகன் என்கின்ற வசு, அவரிடத்திலிருந்து தான் முருக கடவுள் தோன்றினார்னு சொல்கிறார். மேரு ஷிகரினாம் அகம், சிகரங்களில் நான் மேருவாக இருக்கின்றேன் அப்படின்னு. அந்த மேருன்னா அதனுடைய விளக்கங்களை எல்லாம் கூட பார்த்தோம். அடுத்து 24வது பாடல்களிலிருந்து இன்னும் பல விபூதிகளை எல்லாம் விரிவாக சொல்கின்றார் பாருங்கள். புரோதசாம் ச முக்கியம் மாம்
வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானீநாமகம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரஹ. இதில் ஒரு 3 விபூதிகளை சொல்கிறார். ப்ரகஸ்பதிக்குன்னு ஒரு பதத்தையே முழுசாக 2 வரியில் ஒரு வரியே ப்ரகஸ்பதிக்கு கொடுத்துருக்கிறார். புரோதசாம்ச முக்கியமாம் வித்தி பார்த்த ப்ரகஸ்பதிம். ஹே பார்த்த அர்ஜுனா, புரோதசாம் அதுவே நல்ல ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இப்போ நீங்கள் புரோஹித்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். புரோதஸ் அப்படின்னா புரோ அக்ரே ததாதி மங்களம் இதி புரோதஸ், புரோதான் அர்த்தம். சமஸ்கிருதம் ஒவ்வொரு வார்த்தைகளும் தானாகவே பேசும். ஆனால் அதை எப்படி விரித்து பார்க்க வேண்டும்ங்கிறது நமக்கு கொஞ்சம் படிக்கணும். புரோதஸ் அப்படின்னா புரோதா, புரோனா புரகன்னு அக்ரே, தான ஸ்தாபனம் பண்ணுறது, அதுதான் ததாதி. மங்களம் அப்படி யார் ஒருவர் நமக்கு முன்பாக இருந்து நமக்கு மங்களத்தை செய்வாரோ, நமக்கு நன்மையை செய்வாரோ, அல்லது நமக்கு நன்மை புரிவதற்காக நமக்கு முன்னின்று யார் ஒருவர் நமக்கு வழிகாட்டுவாரோ அவருக்கு பேர் புரோதஸ்னு பெயர். இவ்வளோ அழகான வாக்கியம் பாருங்கள். எத்தனை பேர் நமக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக நமக்கு முன்னே நிற்பவர்களெல்லாம் யார் இருக்கின்றார்கள் அப்படி. அதிலிருந்து தான் புரோஹித் அப்படிங்கிறது வந்தது. அப்படி புரோஹிதம்னா முன்னே இருந்து நமக்கு நன்மையை செய்பவர்கள், ஹிதத்தை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். இல்லைன்னா சிம்பிளாக சொல்லணும்னா புரோதா தான என்ன அர்த்தம் அப்படின்னா த ஒன் ஹூ லீட்ஸ் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். லீடர், நம்மை வழி நடத்தக்கூடியவர், ஒரு தலைவர்னு சொல்கிறோமா இல்லையா? அதனால்தான் தேவர்களுக்கெல்லாம் புரோகிதராக இருக்கக்கூடியவர். ப்ரகஸ்பதியை சொல்லும் பொழுது இவர் தேவர்களுக்கெல்லாம் குரு, சாதாரணமானவர் கிடையாது. இந்த ப்ரகஸ்பதியினுடைய பெருமைகள் எல்லாம் படிக்கணும்னா கொஞ்சம் வேதங்கள் எல்லாம் ருக்வேதத்திலெல்லாம் போனோம்னா 4வது மண்டலங்கள், ருக்வேதங்களில் மண்டலங்கள் உண்டு, ஒவ்வொன்றிலும் அத்தியாயங்கள் உண்டு. அப்படி ருக்வேதம் 4வது மண்டலம் 50வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்கள் எல்லாம் ப்ரகஸ்பதியினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, வாசஸ்பதினு பெயர். வாசஸ்பதி என்றால் வாக்பதி, வாக்கிற்கு பதியாக இருக்கக்கூடியவர். அதனால தான் அவருக்கு ப்ரகஸ்பதி. அப்படி தேவர்களுக்கெல்லாம் குரு. இந்த தேவர்களுக்கும் குரு உண்டு, அசுரர்களுக்கும் குரு உண்டு. வெறும் மானுடர்களுக்கு மட்டும் இல்லை. அப்படி சிருஷ்டியில் இந்த குரு தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தத்துவம். எல்லோருக்கும் எது இன்றியமையாதது அப்படின்னா வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இன்றியமையாதது. அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மனிதர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் தேவைப்படுகின்றது. அது லௌகீகமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப அத்தியாத்மிகமான ஆன்மீக விஷயங்களாக இருக்கட்டும். இவ்வளோதான் தேவன் இந்திரனாகவே இருந்தாலும் கூட தேவேந்திரனுக்கு யார் தேவைப்பட்டார்கள்? தேவேந்திரனே அவனுக்கு குரு தேவைப்பட்டார். அதனால தான் ப்ரகஸ்பதி தேவர்களுக்கெல்லாம் குரு. ப்ரகஸ்பதி எந்த கிழமைகளில் அவர் எந்த கிழமை? நமக்கு இன்னும் குழம்பு, திங்களா செவ்வாயா? ஸோ வியாழன். ஸோ இஸ் எ ப்ரிசைடிங் டெய்ட்டி ஆஃப் ஜூபிட்டர். ஸோ அந்த வியாழங்கிற அந்த கிரகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ப்ரகஸ்பதி. அதனால தான் மனிதர்களுடைய அறிவிற்கு கூட பொதுவாக நீ என்ன பெரிய ப்ரகஸ்பதியான்னு கேட்போம். அப்படின்னு ப்ரகஸ்பதினா அறிவிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள். அவ்வளவு அறிவிற் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார். அப்படி அவர் இப்படி எல்லா மாணவர்களெல்லாம் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு கட்டுரை உங்களுக்கெல்லாம் படிக்கிறேன் கேளுங்க, அப்புறம் அதனுடைய கருத்தை எல்லாம் சொல்லுங்கள்னு உட்காந்து இப்படி ஒரு கட்டுரையெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருந்த மாணவர்கள்ட்டெல்லாம் கேட்டாராம், இந்த கட்டுரை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் நினைத்தார் யாரோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதியிருக்கணும்னு சொல்லி. ஏன்னா இதில் ஒரு கருத்தே இல்லை, நீங்கள் படித்த இந்த கட்டுரையில் ஒரு கருத்தும் கிடையாது. அப்படி நிறைய பிழைகள் இருக்கின்றது, ஒரு சொல்லிற்கும் இன்னொரு சொல்லிற்கும் தொடர்பே இல்லை. அப்படி இதை விட மோசமாக ஒரு கட்டுரையை எழுதவே முடியாதுன்னு எல்லாரும் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சொன்னார்கள். எல்லாம் ப்ரகஸ்பதிகள் எல்லாரும் சொன்னார்கள்.
உடனே அந்த ப்ரொஃபஸர் சொன்னார், இதை எழுதுனது வேறு யாரும் இல்லை, நான் தான் எழுதினேன் அப்படின்னார். உடனே மாணவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், வேறு யாரோ மாணவர் எழுதியிருப்பாருன்னு இஷ்டத்துக்கு அவரவர்கள் என்ன பண்ணிட்டார்கள் அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சொன்னார். அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் மெதுவாக சொன்னாராம், இப்படி ஒரு கட்டுரையை தயார் பண்ணுறதுக்கு இவ்வளவு தப்போடு எழுதுறதுக்கு எனக்கு 6 மணி நேரம் ஆச்சு, நீங்கள்லாம் எப்படி 5 நிமிஷத்துலேயே அப்படி எழுதுறீங்க, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னாராம் அப்படின்னு. ஸோ அப்படி பொதுவாக ப்ரகஸ்பதினா எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நுட்பமான சிந்தனைகள் இருப்பவர்கள், ஆழ்ந்து சிந்திப்பவர்கள். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த ப்ரகஸ்பதின்னு ஒரு ரிஷி இருக்கிறார், தேவர்களுக்கெல்லாம் அவர் தலைவர்னு, இப்படிப்பட்டவர்களையெல்லாம் வழிபட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு அடிப்படை விஷயங்கள் கூட நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு. இப்போ தேவர்களுக்கெல்லாம் குரு யாருன்னு நீங்கள் போய் உங்கள் ஆற்றுல குழந்தைகள் இருந்தால் கேட்டு பாருங்க அப்படின்னு. தேவர்களுக்கு குரு யாருன்னு சொல்வார்கள், அவங்களுக்கு தெரியாது. அசுரர்களுக்கெல்லாம் யார் குரு தெரியாது அப்படி. அதனால் இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒரு குரு தத்துவம்னு ஒன்று இருக்கின்றது அப்படி. ப்ரகஸ்பதியினுடைய பெருமை என்னென்னா, வாமனாவதாரத்தில் பகவான் விஷ்ணு வேதங்களையெல்லாம் ப்ரகஸ்பதியின் இடத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டார். நீதிகளிலேயே ப்ரகஸ்பதி நீதின்னு இருக்கிறது, ப்ரகஸ்பதி சூத்திரங்கள் எல்லாம் உண்டு அப்படி. அது நமக்கு நிறைய கிடைக்கல, நான் கூட அப்பப்போ இதெல்லாம் படிக்கும் பொழுது தேடி பார்க்கறது உண்டு. கொஞ்சம் கொஞ்சம் ப்ரகஸ்பதியினுடைய சூத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது. பாரத தேசத்தில் 2 நீதி, ஒன்று ப்ரகஸ்பதியினுடைய நீதி சாஸ்திரம், ரெண்டாவது சுக்கிரருடைய நீதி சாஸ்திரம். இந்த ரெண்டையும் சுருக்கி தான் பின்னாடி சாணக்கியனுடைய நீதி இந்த ப்ரகஸ்பதியிலிருந்தும் சுக்கிர நீதியிலிருந்தும் தான் சாணக்கியருடைய நீதி சாஸ்திரங்கள் எல்லாம் வந்தது. பட் வென் வி ஃபார்ம்டு கான்ஸ்டிடியூஷன் ஃபார் திஸ் கண்ட்ரி அப்படி, இந்த தேசத்திற்குன்னு நாம் ஒரு நீதி சாஸ்திரங்களையெல்லாம் உருவாக்கும் பொழுது இந்த தேசத்தினுடைய அடிப்படை பண்புகள், கலாச்சாரங்கள், இதனுடைய இருக்கக்கூடிய நீதிகளெல்லாம் ரொம்ப இல்லவே இல்லை. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஜஸ்ட் பாரோடு. நான் எதையும் குறை சொல்லவில்லை. ஒன்று கான்ஸ்டிடியூஷனுங்கிறது ஒன்று வேணும், அது மக்களை பரிபாலனம் செய்வதற்கு. அதில் ராஜா ஒரு தண்டிப்பதற்கோ அல்லது தண்டையிலிருந்து விடுபடுவதற்கோ எப்படிப்பட்ட நீதி, எல்லாம் நீதியில் நிபுணர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு உயர்ந்த நீதி சாஸ்திரங்களை உலகத்திற்கே கொடுத்த ஒரு கலாச்சாரம் இந்த பாரத கலாச்சாரம். அப்படிப்பட்டவர் தான் இந்த ப்ரகஸ்பதி. இந்த ப்ரகஸ்பதிக்கு ஒரு புத்திரன் ஒருத்தர் உண்டு. அவர் எப்படி இருப்பார்? என்ன ப்ரகஸ்பதியினுடைய புத்திரன் எப்படி இருப்பார்? யாரும் தெரியுமா? ப்ரகஸ்பதியினுடைய கச்சன். ஏன்னா கச்சன் மாதிரி ஒரு உயர்ந்த மாணவனை பார்க்கவே முடியாது. அவர் தான் சுக்கராச்சாரியார்கிட்ட போய் மிருத சஞ்சீவினி வித்தைங்கிற அந்த வித்தையெல்லாம் கற்றுண்டு வருவார். இந்த சுக்கரரே ரொம்ப அசந்து போயிடுவார். இவ்வளவுக்கும் தேவர்களுடைய குரு அவர்களுக்கு அசுரர்களுக்கு விரோதிகள் இருந்தாலும் கூட ப்ரகஸ்பதி புத்திரனுக்கு கச்சனிற்கு வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுப்பார். இந்த கதைகளெல்லாம் மகாபாரதத்தில் உண்டு, படித்து பாருங்கள். கச்சதேவயானின்னு இந்த கதையெல்லாம் ரொம்ப சிறப்பான கதைகள். அப்படிப்பட்டவர் தான். சின்ன சின்ன மந்திரங்கள் டெய்லி சொல்லணும் நம்ம. ஷன்னோ மித்ரஷம் வருணக ஷன்னோ பவத்வர் யமாம் ஷன்ன இந்திரோ ப்ரகஸ்பதி. அங்கே என்ன வருது? ஷன்ன இந்திரோ ப்ரகஸ்பதி. எனக்கு மித்திரன் மங்களத்தை கொடுக்கட்டும், இந்திரன் மங்களத்தை கொடுக்கட்டும், ப்ரகஸ்பதி எனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும், வாயு எனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். சின்ன எல்லா தேவர்களையும் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? ஒரு சின்ன மந்திரத்திற்குள்ளேயே வைத்திருக்கின்றார்கள். காலையில் எழுந்து என்ன பண்ணணும்? ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் இந்த மந்திரங்களை, சின்ன சின்ன மந்திரங்களை சொன்னார்கள் என்றால் அந்த தேவர்கள் என்ன பண்ணுறார்கள்? சந்தோஷப்படுகின்றார்கள். அதையெல்லாம் நினைவுபடுத்துவதற்காகத்தான் இப்போ அர்ஜுனனுக்கு ப்ரகஸ்பதினே இவ்வளோ விளக்கங்கள் சொல்லவே வேண்டாம் அப்படின்னு. அர்ஜுனனுக்கு ப்ரகஸ்பதியினுடைய பெருமை என்னங்கிறது அர்ஜுனனுக்கெல்லாம் தெரிந்தே இருக்கின்றது. இப்போ நாம் ப்ரகஸ்பதிக்கே ஒரு அறிமுகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் அவருடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய ஆர்ஷ சரித்திரங்கள், பெரும்பாலும் நல்ல ரிஷிகளுடைய சரித்திரங்கள் இந்த தேசத்தினுடைய கண்களாக இருக்கக்கூடியவர்கள் மகரிஷிகள். மகரிஷிகள்னு ஒருத்தர்கள் இல்லைன்னா இந்த உலகத்தில் இவ்வளோ உயர்ந்த ஞானங்கள் நமக்கு வந்திருக்காது. இவ்வளவு ஞானங்களும் நமக்கு மகரிஷிகளிடத்திலிருந்து தான் தோன்றியது. ஆனால் அந்த ரிஷிகளுடைய சரித்திரங்கள் எல்லாம் இப்பொழுது எங்கும் சொல்லப்படுவதும் இல்லை, அப்படின்னு எங்கும் படிக்கப்படுவதும் இல்லை, கேட்கப்படுவதும் இல்லை. அதனால் ப்ரகஸ்பதியினுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்கிறார். புரோதசாம்ச முக்கியமாம் வித்தி பார்த்த ப்ரகஸ்பதிம் அப்படி.
அடுத்து சேனானி நாமகம் ஸ்கந்தக, இது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். சேனானி நாம் என்றால் சேனைகளையெல்லாம் வழிநடத்துபவரில் நான் யாராக இருக்கின்றேன்? ஸ்கந்த, சமஸ்கிருத வார்த்தை, அழகான வார்த்தை அது. ஸ்கந்ததி உத்ப்ளுப்யதே இது ஸ்கந்தகன்னு சொல்வார்கள். நல்ல பெயர் அந்த பெயருக்கே. அப்படி இல்லைன்னா இன்னும் அர்த்தம் ஸ்கந்ததி சோஷயதி இது ஸ்கந்தகன்னு. இப்படி ஒரே அந்த ஸ்கந்தன்னு ஒரு வார்த்தை எடுத்துட்டோன்னு அதுக்கு ஒரு 20-25 அர்த்தங்கள் இருக்கும். அப்படி சேனைகளையெல்லாம் வழிநடத்துவதில் இந்த முருகக் கடவுளை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சேனாதிபத்தின்னு சொல்கிறோம். அதனால தான் அவருக்கு பெயர். உத்ப்ளுப்யதேன்னா த ஒன் ஹூ லீப்ஸ். ஸ்கந்தன்னா தாண்டுபவர்னு அர்த்தம், தாண்டக்கூடியவர்னு அர்த்தம். ரொம்ப சுலபமாக என்ன பண்ணுவார் அப்படின்னு எல்லா தடைகளும் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சேனைகளை வழி நடத்தக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும்? ஹீ ஷுட் ஏபிள் டு டேக் அ பிக் லீப். அவரால் எல்லாவற்றையும் கடக்கக்கூடிய ஆற்றல் உடையவராக இருக்க வேண்டும். அதுதான் ஸ்கந்த. ஸ்கந்தன்னா தாண்டக்கூடியவர்னு அர்த்தம், தாண்டக்கூடிய ஆற்றல் உடையவர். இல்லைன்னா சோஷயத்தி தைத்தியானம், எல்லா அசுரர்களையும் வாட்டக்கூடியவர், வதைக்கக்கூடியவர்கள். அதனால் அவருக்கு குகன் ஒரு பெயர் கூட உண்டு. இந்த முருகக் கடவுளை தான் குருவாக சொல்கின்றோம் அப்படி. ஏன்னா அவரே என்ன பண்ணுறார், நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தீய சக்திகளையும் அழிக்கக்கூடிய சக்தி யார் இருக்கிறது? முருகனுக்கு உண்டு அப்படி. அதனால் அவருக்கு சேனானி நாமகம் ஸ்கந்தக. அப்படி இங்கே இந்த கொடைக்கானல் போகிற வழியில் நீங்கள்லாம் போயிருக்கிறீர்களா தெரியாது, ஒரு ஊரே இருக்கிறது, அதுக்கு பேர் தாண்டிக்குடி. போயிருக்கீங்களா? ரொம்ப அழகான முருகன் கோவில். இப்படி அங்கே பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி பகவான் தாண்டி டுக் லீப் ஸ்கந்த. அதனால தமிழில் கந்தன்னு சொல்கிறோம். அதுக்கு தமிழில் அந்த ஸ்கந்தன் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா கந்த. கந்தனாலே ஸ்கந்தன் தான். தாண்டிக்குடின்னு தாண்டி ஒரு நாள் இருந்தாராம். ரொம்ப அழகான இடம், ரொம்ப அற்புதமான முருகன் கோவில் இது. அங்கேருந்து டுக் அனதர் ஜம்ப். அப்படி அங்கேருந்து போனால் என்ன எடுத்து அவர் நேராக பழனிக்கு போனாராம். இது சேனைகளை வழி நடத்துபவர். இப்போ முருகக் கடவுளுங்கிறது ஒருவர் தான். அப்படி ஆனால் தெய்வங்களுக்கு கூட நம்மளுடைய ரிஷிகள், நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு இடத்துல மூர்த்திகளாக பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஒவ்வொரு மகாத்மியத்தோடு பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். இப்போ சேனானி நாமகம் ஸ்கந்தகன் இதை படித்தோன்னு உங்களுக்கு எந்த முருகக் கடவுளுடைய கோவில் ஞாபகம் வரும்? திருச்செந்தூர் தான் ஞாபகம் வரணும். திருச்செந்தூருடைய கடவுள் பகைவர்களையெல்லாம் அழிக்க வேண்டும். அந்த தேசத்தினுடைய பகைவர்கள், நமக்கு சொந்த விருப்புகளுக்கு அங்கே போகக்கூடாது. அப்படி இந்த தேசத்திற்கே பாதுகாப்பு வேண்டும், இந்த தேசத்தினுடைய எதிரிகளெல்லாம் அழிய வேண்டும். இந்த தேசம் ஒரு யுத்தம்னு வந்தால், ஏதாவது ஒரு கலவரங்கள் வந்தால், அந்த ராஜா ஜெயிக்கணும்னா முதல்ல எங்கே போகணும்? யாருடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னா நேராக திருச்செந்தூர் தான் போக வேண்டும். அப்படி திருச்செந்தூரில் போய் திருக்கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். பண்ண தப்பு இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த சுவாமியினுடைய பிரதானம். அதனால தான் இப்போ கூட ஜெயிச்சுட்டு ஒருத்தர் நேரம் எங்கே போனார்னு பார்த்தீர்களா? திருச்செந்தூர் போனார்கள், யாரோ சொல்லியிருக்கிறார்கள் அவர். அதனால் எந்த விதத்திலையும் ஒரு ஜெயம் வேண்டும் அப்படின்னா, எதிரிகளை ஜெயிக்கணும்னா அதற்கு வரத்தை கொடுக்கக்கூடியவராக என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பார்கள். இப்போ நான்லாம் ரொம்ப திருச்செந்தூர் போகிறத விட எங்கே ரொம்ப போகணும்னா பழனிக்கு தான் போகணும். அப்படி இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். அதனால் பழனியினுடைய சிறப்பு என்ன? அங்கேயும் போய் கல்யாணத்துக்கு பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அப்படின்னு எல்லாம் தெய்வம், ஒரே தெய்வம் தான் நடு. ஆனால் பழனின்ற பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஞானப்பழமாக நிற்கிறார். அப்படி அங்கே போய் யுத்தத்தில் ஜெயிக்கணும்னு கேட்கக்கூடாது, எனக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்கறத விட பழனியில் போனால் எந்த தெய்வத்திற்கு என்ன, எல்லாம் ஒரே தெய்வம் தான், ஒரே கடவுள் தான். ஆனால் பழனியில் போய் என்ன கேட்கணும் அப்படின்னு எனக்கு நல்ல ஞானத்தை நீ கொடுக்க வேண்டும்னு என்ன பண்ணணும்? பகவானிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். அப்போ திருப்பரங்குன்றம் போகணும், அதுக்கு தான் அங்கே என்ன இருக்கிறார் அப்படின்னா வள்ளி தெய்வானையோடு திருமண கோலத்தில் இருக்கின்றார். அப்படி அப்போ குழந்தைகளுக்கெல்லாம் திருமணமாக வேண்டும், அந்த மாதிரி கோலம் வேண்டும்னு எங்கே போய் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? நாம் போய் நேராக திருப்பரங்குன்றத்தில் போய் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி ஒரே தெய்வத்திற்கு கூட வெவ்வேறு விஷயங்களே சொல்லியிருக்கிறார். இங்கே யாருக்கு சொல்கிறாரு பாருங்கள், அர்ஜுனனுக்கு சொல்கிறாரா இல்லையா? அதனால் அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது அவன் ஒரு க்ஷத்திரியன், யுத்த வீரன்கிறதால சேனானி நாமகம் ஸ்கந்தகன்னு சொல்கிறார். வனப்பருவத்தில் இந்த ஸ்கந்தோத்பத்தின்னு உண்டு. அப்படி
இந்த ஸ்கன்ன அப்படின்னாலே இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஸ்கன்னங்கிறது பார்ட்டிசிபல். அது ஸ்கன்னன்னு நழுவி விழுதல்னு அர்த்தம். சிவனுடைய தேஜஸ் அது சிவனுடைய தேஜஸ் தான் அக்னியில் விழருது. அப்படி பிரதமை திதியில், அது முதல் பிரதமை திதியில் விழுந்தது. அப்படி விழுந்த உடனே ரிஷிகளெல்லாம் அந்த அக்னி என்ன பண்ணுறார்கள், பாவக்கன்னு பார்த்தவன பாவக்கனை சூழ்ந்து கொண்டு இருந்தார்களாம். அந்த அக்னி குண்டத்தில் என்ன ஆறுது, சிவனுடைய தேஜஸே அது விழுகின்றது. அப்படி அதுதான் ஸ்கந்தம்னு ஆயிடுத்து. அப்படி ரிஷிகளெல்லாம் உடனே என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் தான் நாமகரணமே பண்ணுறார். முருகனுக்கான எல்லா நாமகரணங்களையும் பண்ணது விஸ்வாமித்திர ரிஷி தான். ரெண்டாவது நாளே த்விதீயை திதியிலேயே ஒரு சின்ன சிசு லேசாக அசைகிற மாதிரி அந்த அக்னி குண்டத்திற்குள் பார்த்து, எல்லாம் தேவசக்தி. ஸ்கந்தோத்பத்தி பூலோகத்தில் நடந்தது கிடையாது. இப்போ இங்கே கூட நம்ம சொல்கிறோம் சரவண பொய்கைன்னு ஒன்று இருக்கிறது அப்படின்னு. இதெல்லாம் தேவலோகத்தில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் பூலோகத்தில் கரஸ்பாண்டிங்காக அது ஒரு இடத்தை நாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோம். நமக்கு நேரம் அந்த இடங்களுக்கெல்லாம் போக முடியாது. ஸ்கந்தன் பிறந்தது, சுப்பிரமணியருடைய உற்பத்தி எங்கே நடந்தது அப்படின்னா அது தேவலோகத்தில் நடந்தது. அப்படி அதனால் சாதாரணமான சிசு இல்லை. அப்படி த்விதீய திருதி அன்னைக்கு 2 சிசு அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கு. திருத்தியில் 3வது நாள் பார்த்தோன்னா அது நல்ல சிசுவை எடுத்து சதுர்த்தியில் 4வது நாள் அவயங்களோடு என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு சேனாபதியாக என்ன பண்ணுறார், அர்ஜென்ட் அதெல்லாம் இமீடியட் கிரியேஷன், உடனே வரணும், அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணுறதுக்காக வரணும். 4வது நாள் பார்த்தோன்னா அந்த அக்னியிலிருந்து ஸ்கந்தர் முருக கடவுள் எல்லா ஆயுதங்களோடும் வர்றாரு. பஞ்சமி திதி, சுக்ல பஞ்சமி. ஒரு மனிதனுக்கு ஜெயம் வேண்டும்னா மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் வேண்டும். அப்படி மகாலட்சுமின்னா வெறும் செல்வம் கிடையாது. சித்தலக்ஷ்மி, மோக்ஷலக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி, சரஸ்வதி, ஸ்ரீலக்ஷ்மி, வரலக்ஷ்மிச்ச பிரசன்னாமம சர்வதான்னு எங்கே வருது இந்த ஸ்லோகம்? ஸ்ரீசுக்தத்தில் வர முடியும். அதனால் லக்ஷ்மினா ஏதோ ஒரு லக்ஷ்மி இல்லை அப்படின்னு, இத்தனை லக்ஷ்மி, எல்லாவற்றிற்கும் லக்ஷ்மி. 5வது நாள் ஜெயம் வேண்டும்ங்கிறதுக்காக அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு மகாலட்சுமி லக்ஷ்மியே என்ன பண்ணுறார் அப்படின்னு ஸ்கந்தரோட முருகக்கடவுளோடு இணைகின்றார். இன்றைக்கும் ஸ்ரீ பஞ்சமின்னு கொண்டாடுறோமே அப்படின்னு, அந்த ஸ்ரீ பஞ்சமி இதுதான் விஷயம். இது அது எதற்கு கொண்டாடுறோம். 6வது நாள் சஷ்டி அன்னைக்கு அப்படி அவர் அசுரர்களோடு வதம் செய்து 6வது நாள் அவர் அசுரர்களை எல்லாம் வதம் செய்தார். அதனால் இந்த சஷ்டி விரதம்ங்கிறது சுவாமிக்கு ரொம்ப சிறப்பானது. அதற்காக தான் சொல்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள், இந்த ஒவ்வொரு விபூதியிலிருந்தும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ விநாயகர் இருக்கிறார், அதுக்காக விநாயகர் நான் இல்லைன்னு அர்த்தமா? அதுவும் அவருடைய விபூதி தான். விநாயக கடவுளும் அவருடைய விபூதி தான். இருந்தாலும் கூட முருகன் என்னுடைய விபூதி அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் பகவானுடைய விபூதி தான். அது எப்படி வெளிப்படுகின்றதுன்னு பார்க்கும். அடுத்து சொல்கிறார், சரசாமஸ்மி சாகரக. அழகான ஒரு விஷயம் பார். நீர்நிலைகளில் சரசாம் அப்படின்னா நீர்நிலைகள், நீர்நிலைகளில் சரஸ்னாலே ஜலம்னு அர்த்தம். அதனால் அந்த ஜலத்திலிருந்து தோன்றியதான் சரசான்னு சொன்னாலே, தாமரைக்கு கூட சரசான பெயர் உண்டு, ஜலத்திலிருந்து உற்பத்தியான. நீர்நிலைகளில் நான் சாகரமாக இருக்கின்றேன்னு, சமுத்திரமாக இருக்கின்றேன், நதிகள் இருக்கின்றது, குளங்கள் எல்லாம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். எதை பார்த்தால் சந்தோஷம் வரும்? சமுத்திரம். நமக்கு ஆடி வீதி தான் இருக்கிறது பெருசாக, மதுரையில் பார்த்தோம். இப்போ தெப்பக்குளத்தில் கூட ஜலம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா பொதுவாக சமுத்திரங்கிறது என்ன? சமுத்திரங்கிறது அது பார்த்தாலே நமக்கு எதை கொடுக்கின்றது அப்படின்னா ஒரு விஷாலமான ஒரு விஷாலம், அது என்னுடைய எல்லையற்றது. அதனால தான் சமுத்திர அப்படின்னா முத்ரேன சக வர்த்தத்தை இது சமுத்திரம்னு சமஸ்கிருதம். முத்ரானிலே முதம் ததாதி இது முத்ரான்னு. எது மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அப்படி. அதனால் நாட்டியங்களில் கூட என்ன சொல்கிறோம், அதற்கு பெயர் அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முத்திரை. யோகத்தில் கூட முத்திரைகள் எல்லாம் உண்டு. அப்படி இந்த முத்திரைகள் எல்லாம் என்ன கொடுக்கும் அப்படின்னா மனதிற்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சாகரமாக நான் இருக்கின்றேன் அப்படி. ஸோ சாகரம்ங்கிறது கடலை பார்த்தவுடன் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஒன்று சந்தோஷம் வரும் அப்படி, இன்னொன்று கடலை பார்த்தோன்னே இந்த சம்சாரம் பெரிய சாகரம்னு தெரிய வரணும். இந்த சம்சாரத்தை நாம் கடக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் நமக்கு வர வேண்டும். ரெண்டாவது, இந்த சாகரம்ங்கிற பெயரை இப்போ பொதுவாக சொல்கிறோம், சாகரம்னு சொல்கிறோம், சமுத்திரம்னு சொல்கிறோம். இப்போ சமுத்திரம்னு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சது அப்படின்னு.
சாகரம்ங்கிறதுக்கு எங்கிருந்து வருகின்ற, சகரன்னு ஒரு ராஜா இருந்தார் அப்படி. அந்த ராஜன் இன்னும் மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் இந்த சகரராஜனுடைய கதைகள் எல்லாம் வரும். அந்த சகரராஜனுக்கு புத்திரர்கள் எல்லாம் இருந்தார்கள், ஒரு 6000 புத்திரர்கள். எல்லாம் டெஸ்ட் டியூப் பேபி தான் அந்த காலத்திலே இருந்திருக்குது. நீங்கள் ஏதோ துரியோதனாதிகளே அப்படி தான், கௌரவர்கள் எல்லாம் அப்படி தான். மச் அட்வான்ஸ்டு சயின்ஸ். நாம் ஏதோ சயின்ஸ் இப்போ டெவலப் ஆகிருக்கோம். மகாபாரதெல்லாம் படித்து பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள். 6000 இதை எல்லாம் அசுரர்களாக இருந்தார்கள். அப்படி கபிலமுனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர்கள் எல்லாம் போய் கபிலருடைய தவத்தை கெடுத்தவுடன் அவர் கோவப்பட்டு கண்களை திறந்து பார்க்க இந்த சகரபுத்திரர்கள் 6000 பேரும் என்ன எழுவார்கள் அப்படின்னா அங்கேயே பஸ்மமாகி விடுவார்கள். அப்படி அந்த சகரராஜாவிற்கு இன்னொரு மனைவி இருந்தாள். அப்படி அந்த இன்னொரு மனைவிக்கு ஒரு மகன் இருந்தான், நல்ல பெயர். ஆனால் இந்த பெயர்லாம் வைக்க வேண்டாம், அசமஞ்சன்னு பெயர். அப்படி அவர் நிஜமாகவே ஒரு அசமஞ்சனாகவே இருந்தான் அப்படின்னு. அப்புறம் சகரராஜா ரொம்ப துக்கத்தில் இருந்தார். ஏன்னா சிவானுகிரக, அவர் சிவனிடத்தில் தனக்கு புத்திரர்கள் வேண்டும்னு அவ்வளோ போய் சாதாரணமானவர்கள் இல்லை, அவ்வளவு தவம் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு பிறந்த புத்திரர்கள், ஒரு மனைவிக்கு பிறந்தவர்களெல்லாம் என்ன ஆகிறார்கள், இப்படி கபிலர் எல்லாரையும் பஸ்மமாக்கிடுறார். இன்னொரு மனைவிக்கு பிறந்தது என்ன பண்ணுறார், அசமஞ்சனாக இருந்தார். சிவன் சொல்கிறார், பரவாயில்ல, உன்னுடைய குலத்தில் உத்தமமான ஒருத்தன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி அந்த அசமஞ்சனுக்கு ஒரு புத்தன் இருந்தான். அவர் பேர் அன்சுமான்னு பெயர். அப்படின்னு அவன் ரொம்ப சிறந்தவனாக இருந்தான். அந்த அன்சுமானுக்கு பிறந்தவர் தான் திலீப சக்கரவர்த்தி. தெரியுமா உங்களுக்கு? ரகுவம்சம் படித்தோன்னே இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த திலீப சக்கரவர்த்திக்கு ஒரு புத்திரர் இருந்தார். யார் அது? பகீரதன். அப்படி அந்த பகீரதன் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த அதே நேரத்தில் தான் ராட்சசர்களெல்லாம் என்ன பண்ணார்கள், இந்த சமுத்திரத்திற்கு கீழே போய் ஒழிஞ்சிருந்தார்கள். அப்படி ஏன்னா அகஸ்தியர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தேவர்களெல்லாம் பிரார்த்தனை பண்ண கமண்டலத்தில் என்ன பண்ணுறார் அப்படி, ஒட்டுமொத்த சமுத்திர ஜலத்தையும் என்ன பண்ணுறார், கமண்டலத்தில் எடுத்து சமுத்திரத்தை வற்ற செய்து விடுவார். சமுத்திரம் ஜலமின்றி போனவுடனே தேவர்களெல்லாம் கேட்பார்கள், என்னால் ஒரு காரியம்தான் செய்ய முடியும், ஐ ஹவ் எம்ப்டிட் தி ஓஷன். அப்படி அப்புறம் ஒருத்தர் வருவார். அப்படி அவர் தபஸ் பண்ணி என்ன பண்ணுவார், சமுத்திரத்தை திரும்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா திரும்ப சமுத்திரத்தை நிரப்புவார்னு சொன்னோன்னா பகீரதன். அதான் பகீரதனால அவ்வளோ பெரிய தபஸ். அப்படி அவ்வளோ பெரிய தபஸ். அப்படி அவர் தான் என்ன பண்ணுறார், தபஸ் பண்ணி ஆகாய கங்கை என்ன பண்ணுறார் அப்படின்னா பூலோகத்திற்கு வரவழைத்தார். அப்படி பூலோகத்திற்கு வரவழைத்து அப்புறம் இந்த சமுத்திரத்தை எல்லாம் என்ன செய்தார், அவர் தான் நிரப்பினார். அப்படி அப்புறம் அந்த காலத்திலே பாருங்கள், தன்னுடைய அந்த பெயர்களெல்லாம் எப்படி வைத்திருக்கின்றார்கள். அந்த பகீரதன் தன்னுடைய முன்னோர்களுடைய பெயரால், அந்த சகரராஜாவினுடைய பெயரால் அந்த சமுத்திரத்துக்கு என்ன எப்படி பெயர் வந்ததுன்னா சாகரம்னு ஒரு பெயர் வந்தது. அதனால் சமுத்திரத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், நமக்கு சகரராஜாவிலிருந்து பகீரதன் வரைக்கும் இதெல்லாம் தபஸ். நாமும் இதெல்லாம் சமுத்திரத்தை எல்லாம் பார்க்கின்றோம். இன்னொன்று, சமுத்திரத்தினுடைய பெருமை என்ன, சந்தோஷப்படுறோம், போகிறோம், விளையாடுறோம், கொஞ்ச நேரம் இருக்கிறோம், உட்காடுறோம், பீச்சிலெல்லாம் வர்றோம். பட் தென் சிருஷ்டியில் ஒவ்வொன்றும் நமக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி சமுத்திரம் பாருங்கள், அதெல்லாம் உப்பு ஜலமாகத்தான் இருக்கின்றது. இப்படி சூரியனுடைய நல்ல வெப்பம் வரும்பொழுது அது தன்னுடைய ஜலத்தை என்ன பண்ணுறது, தியாகம் பண்ணுறது. அப்படி தன்னுடைய ஜலத்தை தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் அந்த ஜலத்தை எல்லாம் என்ன பண்ணுறது, அர்ப்பணம் பண்ணுறதா இல்லையா? அப்படி இந்த சூரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஜலத்தை எல்லாம் ஆவியாக எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, மேகத்தில் வைக்கிறார். மேகமும் அந்த ஜலங்களையெல்லாம் வைத்து கொள்றதே இல்லை. மேகம் கூட என்ன பண்ணுறது, மேகமும் தியாகம் பண்ணுறது. மீண்டும் அந்த ஜலங்களையெல்லாம் என்ன பண்ணுறது, மழையாக பொழிய வைக்கின்றது. அது மீண்டும் நமக்கு மழையாக வரும்பொழுது அந்த உப்பு ஜலம் அது தியாகம் பண்ணதால் என்ன ஆயிடுறது, தியாகத்தினால் உப்பான விஷயங்கள் கூட எப்படி ஆயிடுறது அப்படின்னா ரொம்ப அருந்துவதற்கு சுவையான ஒரு நீராக மாறுகின்றது. அதனால்தான் உப்பான விஷயங்கள் கூட அமிர்தமாக மாற வேண்டும் என்றால் மனிதர்களிடத்தில் என்ன உணர்வு இருக்க வேண்டும், தியாகம் அப்படிங்கக்கூடிய அந்த உணர்வு இருக்க வேண்டும்ங்கிறதால தான் அடுத்த முறை ஏதோ சமுத்திரத்தை பார்த்தோன்னா நமக்கு என்ன பண்ணணும், அந்த தியாக உணர்வு ஞாபகம் வர வேண்டும். பௌர்ணமி இல்லை அமாவாசை போன்ற நல்ல நாட்களில் அப்படி மாதத்தில் ஒரு முறையாவது இந்த சமுத்திர தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்தோம் என்றால் அது எல்லா விதமான பாபங்களையும் போர்க்கக்கூடிய ஆற்றலும் சமுத்திரத்திற்கு உண்டுன்னு சொல்வார். அதனால தான் பகவான் சொல்கிறார், நீர்நிலைகளில் சரசாமஸ்மி,
சாகரக, நான் சமுத்திரமாக இருக்கின்றேன். இப்படி சமுத்திரத்திற்கும் என்ன இருக்கிறது, இப்படி ஒரு கதை இருக்கின்றது. அடுத்து பார்ப்போம். மகர்ஷீனாம் ப்ருகுரகம் கிராம் யஸ்ஞேகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः. 4 விபூதிகள். இது வரைக்கும் எத்தனை விபூதிகள் ஆயிருக்குன்னு பார்த்தீர்களா? 17 ஆயிருக்கணும். இது 18வது விபூதி. அப்படி எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறதா? ஒவ்வொரு விபூதியிலையும் எவ்வளவு விஷயங்கள் சின்ன சின்ன வரிகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதுன்னு பாருங்கள். அடுத்த மகரிஷினாம் அகம் பிருகுஹு, மகரிஷிகளில் நான் பிருகு மகரிஷியாக இருக்கின்றேன். இப்போ முழு பிருகுவனுடைய சரித்திரம் சொல்லணும்னா எனக்கு ஒரு நாள் வேண்டும். ஒரு நாள் கொடுங்க, என்ன பிருகு சரித்திரம் சொல்லணும்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். நமக்கு எல்லாம் நான் சொன்னேன், நான் ஏற்கனவே இந்த பாரத தேசத்தினுடைய பெருமை என்னென்னா மகரிஷிகள் தான் இந்த பாரத தேசத்தினுடைய பெருமைகள். சப்தரிஷிகள்னு சப்தரிஷி மண்டலமே இருக்கின்றது. அப்படி இப்போ நாமெல்லாம் யாருன்னு சொன்னால் நம்ம டார்வின் தியரியை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வி ஹவ் நாட் எவால்வ்டு ஃப்ரம் க்ரீச்சர்ஸ். அப்படி நாமெல்லாம் ரிஷிபுத்திரர்கள். அப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன, ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா எல்லோருமே ரிஷியினுடைய புத்திரர்கள். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோத்திரம்னு ஒன்று உண்டு. அப்படி எல்லாருக்கும் பொதுவாக தெரியலேன்னா கஷ்யப்பர் தான். எல்லாருக்கும் என்ன அர்த்தம், எல்லாருக்கும் யார் ரிஷின்னா கஷ்யப்பர். நாம் எல்லோருமே ரிஷியினுடைய புத்திரர்கள், ரிஷியினுடைய வம்சத்திலிருந்து தோன்றியவர்கள். அதனால் இந்த ரிஷிகளுடைய சரித்திரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிருகு எல்லா ரிஷிகளை காட்டிலும் எல்லா ரிஷிகளும் ரொம்ப சிறந்தவர்கள். அப்படி இங்கே கிருஷ்ணரே மகாவிஷ்ணுவே ரொம்ப மதிக்கக்கூடிய, மும்மூர்த்திகளும் ரொம்ப மதிக்கக்கூடிய ரிஷி யாருன்னா பிருகு ரிஷி. சில நேரம் மும்மூர்த்திகளாக இருந்தாலும் கூட படைத்தல், காத்தல், ஒடுக்குதல்ங்க தொழில்களிலே செய்யக்கூடிய மும்மூர்த்திகளாக இருந்தாலும் கூட ரிஷிகளுக்குன்னு அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னா உயர்ந்த இடத்தை தெய்வம் கூட கொடுத்திருக்கின்றது. பிருகு ரிஷி, இந்த பிருகு வம்சத்தில் வந்தவர்கள் தான் பார்கவர்கள் அப்படின்னு சொல்வார்கள். பார்கவர்கள். பிருகுனுடைய புத்திரர்கள் பேர் யாராவது தெரியுமா? இவருக்கு ரொம்ப ரொம்ப இவருக்கு பிறந்தவர் எல்லாருமே ரிஷிகள். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா ப்ரகஸ்பதிக்கு பிறந்தவர் கச்சன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிருகுவிற்கு பிறந்தவர்கள் யாராவது ரிஷிகள் பேர் தெரியுமா உங்களுக்கு? பிருகுபுத்திரர்கள் சும்மா கேட்கலான்ட்டு தான். செவன மகரிஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவன் பிரகாஷ் தெரியும், அது தெரியுமா இல்லையா? செவன ரிஷி அப்படின்னு. அந்த செவன ரிஷி ஒரு ஹோமம் பண்ணுவார், ஒரு யஜ்ஞம் பண்ணுவார். செவனருடைய சரித்திரம், செவன ரிஷியினுடைய சரித்திரம் இன்னும் ரொம்ப, செவனர்னாலே நழுவி விழுந்தார். அப்படி தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து நழுவி விழுந்தார். அப்படி அவர் ரொம்ப உக்ரமான ஒரு ரிஷி அவர் செவனர். சுக்ராச்சாரியார் அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறாரு சுக்ரர், அவர் பிருகுவனுடைய புத்திரர். முழு ஜமதக்னி, பரசுராமர் இதெல்லாம் எந்த பார்கவர்கள்னு பெயர். இவர்கள்லாம் பரசுராமருக்கு கூட ஒரு பெயர் என்ன உண்டுன்னா பார்கவன்னா, இவர்களெல்லாம் பிருகு வம்சத்தில் பிறந்தவர்கள். நிறைய ரிஷிகளுடைய பெயர், அவர்களுடைய சரித்திரங்களெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு ஆசை உண்டு. அப்படி ஏன்னா ரிஷி சரித்திரங்கள் கேட்டாலே போகிறோம். ஒரு ரிஷியினுடைய இப்போ பிருகு இருக்காரான்னு நீங்கள் கேட்டால், நான் என்னுடைய குருநாதர்கிட்ட இதை கேட்டேன். ரிஷிகளெல்லாம் இருக்கின்றார். எதுவரை ஒரு ரிஷியினுடைய நாமம் உச்சரிக்கப்படுகின்றதோ அதுவரை அந்த ரிஷிகள் தப்போலோகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் இருப்பதால் தான் இன்றும் யாரோ ஒருவர் அந்த ரிஷியினுடைய நாமத்தை உச்சரிக்கின்றார்கள்னு சொல்கிறோம். தப்போலோகம்ங்கிறது பிரம்மாண்டத்தில் வடக்கில் இருக்கக்கூடியது. அதனால தான் தியானம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறோம், வடக்கு நோக்கி உட்கார்ந்தால் ரொம்ப சிரேஷ்டம். இன்னும் தப்போலோகம் இருக்கின்றது. எப்படி இந்த பூலோக், பூர், புவ, சுவ, மக, ஜன, தபஸ்னு ஒரு லோகம் இருக்கின்றது. இன்றைக்கு இந்த ரிஷிகளெல்லாம் எங்கே இருக்கின்றார்கள் அப்படின்னா தப்போலோகத்தில் இருக்கின்றார்கள். நம்மளால் பார்க்க முடியலன்னா அது பார்க்கறதுக்குன்னு என்ன வேண்டும் அப்படின்னா அதற்குன்னு நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ இந்த க்ஷணம் நீங்கள் பிருகுன்னு சொன்ன உடனே அங்கே அவருக்கு என்ன பண்ணும், ஹலோன்னா உடனே அங்கே ஹலோன்னு சத்தம். அவரோட யாரோ பூலோகத்தில் பிருகுவை பற்றி சொல்கிறாரு, யாரோ ஒரு 100 பேர் கேட்கின்றார்கள். அந்த க்ஷணமே அந்த மகரிஷியினுடைய அனுகிரகம் அந்த பெயரை சொல்பவர்களுக்கு உண்டு. இப்படி தான் நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார். தப்போலோகம் இருக்கின்றது.
இந்த பிருகுன்னு பெயரே, பிருகுன்னா பிருக் 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 பிருக்னு அவர் அக்னியிலிருந்து பிரம்மதேவர் யஜ்ஞம் செய்யும் பொழுது அவர் ஏதோ கர்ப்பத்தில் பிறந்தவர் கிடையாது ரிஷி. அப்படி இவர் அக்னியிலிருந்து தோன்றினார். அப்படி அக்னியிலிருந்து தோன்றினால்தான் இவருக்கு பிருகுனே பெயர். அப்படி பிருகுனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லணும்னா ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படி பிருகுனுடைய புத்திரர் தான் சுக்கராச்சாரியார். அப்படி ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. இந்த அசுரர்களுக்கு எப்படி குரு, தேவர்களுக்கு எப்படி குரு தேவையோ அதே போன்று அசுரர்களுக்கும் குரு வேண்டும். ஏன்னா அவர்களை யார் கட்டுப்படுத்துவார்கள் அப்படின்னு, அவர்களையும் யாராவது ஒருத்தர் கட்டுப்படுத்த வேண்டுமா இல்லையா? இன்னொன்று சில நேரத்தில் தேவர்களுடைய அகங்காரத்தையும் யாராவது ஒருத்தர் ஒடுக்க வேண்டுமா இல்லையா அப்படின்னு. அதனால் தேவர்களுக்கெல்லாம் இல்லைன்னா ஏன் அசுரர்களுக்கு சுக்கிரர் குருவாக இருந்தார்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. அப்படி ஏன்னா அசுரர்களையும் ரொம்ப சிறந்தவர்களெல்லாம் இருந்திருக்கிற எல்லா அசுரர்களும் மோசமானவர்களும் கிடையாது. பிரகலாதனே யார், இதை பலிச்சக்கரவர்த்தி யார், இவர்களெல்லாம் அசுரர்கள் தான். அசுரர்களையும் சிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். அசுரருக்கும் குரு இருந்திருக்கார். இப்போ இந்த தேவாசுர யுத்தங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது ஒரு முறை தேவர்கள் அசுரர்களை எல்லாம் ஜெயித்து கொண்டே இருந்தார்கள், அசுரர்கள் தோற்றுக்கொண்டே இருந்தார்கள், அசுரர்கள் மடிந்து கொண்டே இருந்தார்கள். அப்போ பிருகு இல்லை, பிருகுனிடத்தில் அதெல்லாம் அந்த குலமெல்லாம் அசுரர்களெல்லாம் பிருகு இல்லைன்னு சொல்லி பிருகுபுத்திரர் சுக்கராச்சாரியர் இடத்தில் போய் என்ன பண்ணார்கள், அவரை குருவாக வைத்து கொண்டு நீங்கள் எல்லாம் எங்களை காக்க வேண்டும்னு உடனே இந்த அசுரர்களை எல்லாம் பிழைக்க வைக்க வேண்டும் தான் அவர் கைலாயத்திற்கு போய் சிவனிடத்தில் இந்த மிருத சஞ்சீவினி வித்தையை பெற வேண்டும்ங்கிறதுக்காக தவம் செய்தார். அப்படி அந்த தவம் செய்த காலத்தில் இந்த அசுரர்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை, பிருகுவும் தபஸ் பண்ண போயிட்டார். அப்போ சுக்கராச்சாரியருடைய தாய், நீங்கள் வேத காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி சொல்லணும்னா, ஏன்னா எத்தனையோ ரிஷிகள் பெண்களாக இருந்திருக்கின்றார்கள். உபநிடதங்கள் எல்லாம் படித்து பார்த்தோன்னா ஆண்களுக்கு நிகராக அத்தனை பெண்கள் ரிஷிகளாக இருந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் கூட தவத்தில் சளைத்தவர்களே கிடையாது. அப்படி தான் சுக்கிரருடைய தாயார் பிருகுவனுடைய மனைவி, அவருக்கு உஷனான்னு பெயர். கவினாம் உஷனா கவின்னு பின்னாடி இதே இதில் வரப்போகிறது. அப்படி உஷனான்னு பெயர். உடனே அசுரர்களெல்லாம் போய் சுக்கிரருடைய தாயாரிடத்தில் பிருகு பத்தினிடத்தில் போய் சுக்கிரரையும் காணும் பிருகுவையும் காணும், நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் மாதா, எங்களை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டி எங்களுக்கு அபயம் கொடுக்கணும்னா மகா தபஸ்வினி, அப்படி சாதாரணமான பெண் இல்லை. அப்படி உடனே இந்த தேவர்களுக்கும் கொஞ்சம் அகங்காரங்கள் எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த தேவர்களுக்கும் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும்ங்கிறதுக்காக இந்த தேவர்கள் எல்லாம் யுத்தத்திற்கு இந்திரனோடு வரும்பொழுது அசுரர்களோடு என்ன பண்ணாலும் தன்னுடைய தப்போபலத்தினால் ஒருவரையும் அசைய விடாமல் செய்து விட்டாள். தே பிகம் இம்மூவபிள். அப்போ எவ்வளோ பெரிய தபஸ் பாருங்கள். இந்திரன் கூட அசையாமல் என்ன பண்ணிட்டா, அசையாமல் நின்று அவனால் அசையவே முடியல, அப்படி ஒன்றும் செய்ய முடியல. அப்படி அப்போ அசுரர்களெல்லாம் எல்லாரையும் வதம் செய்து விடுவார்கள். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அசையாமல் இருந்து மகாவிஷ்ணுவை துதி செய்தான். இந்திரன் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும் என்ன பண்ணுவார்கள், அவர் நேராக போகிறது யாருன்னா மகாவிஷ்ணுவின் இடத்தில் போவார்கள். உடனே நேராக மகாவிஷ்ணு வந்த உடனே உஷனா சொல்கிறா மகாவிஷ்ணுவை பார்த்து, தேவர்கள் எல்லாம் அகங்காரிகள், அவர்களுக்கெல்லாம் அகங்காரம் இருக்கிறது, இந்த தேவர்களுக்கு நீ உடந்தையாக இருக்கக்கூடாதுன்னு விஷ்ணுவிற்கே உபதேசம் பண்ணுறாள். விஷ்ணு சொல்கிறார், ஆல் செட் அண்ட் டன், அகங்காரம் இருந்தாலும் கூட தேவர்கள் எல்லாம் உத்தமமானவர்கள், தபஸ் செய்தவர்கள், அவரை காக்க வேண்டியது என்னுடைய கடமை, அசுரர்களை அழிக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய எண்ணம் இல்லை. ஆனால் எங்கு தவறு செய்யப்படுகின்றதோ தவறு செய்பவர்கள் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் மகாவிஷ்ணு சொல்லும் பொழுது கேட்க மாட்டான். இவளுடைய தப்போசக்தி என்னென்னா, இந்திரனோடு சேர்ந்து மகாவிஷ்ணுவிற்கும் உனக்கும் நான் சாபம் கொடுப்பேன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜலத்தை எடுத்துட்டு மகாவிஷ்ணுவுக்கே சாபம் கொடுக்கும் பொழுது மகாவிஷ்ணு சொல்கிறார், அந்த சாபம் ஏதோ ஒரு குறை இருக்கணும். அப்போ ஒரு நீதி உண்டு. தர்மத்தில் என்ன நீதினா, பெண்களை வதம் செய்யக்கூடாதுன்னு. பெண் வதம்ங்கிறது வதம் இல்லை, அப்படி பெண்களை அதிர்ந்து கூட பேசக்கூடாதுன்னே இருக்கிறது. அப்படின்னு பெண்களுக்கு அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார்கள். அந்த காலத்தில் ஒரு அந்தணருடைய வதம்ங்கிறது பிரம்மஹத்தி தோஷம். அதே மாதிரி ஒரு பெண்ணை வதம் செய்தால் அது மிகப்பெரிய ஒரு தோஷம். அதனால் அந்த பெண்ணை மகாவிஷ்ணுவால் கொல்ல முடியாது. அப்படி ஏன்னா எல்லா தேவர்களும் ஸ்தம்பித்து போயிருக்கிறார்கள். அப்போ அசுரர்களெல்லாம் என்ன ஆகிடும், அசுர பிரபாவம் ஜாஸ்தி ஆகிடும். மகாவிஷ்ணுவிற்கே தர்மத்தை கடைபிடிக்கிறதா என்ன தெரியல. அப்போ ஏதாவது ஒரு தோஷம் இருக்கணுங்கிறதுக்காக அந்த தோஷத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது இவர் சபிக்க போகிறாளா இல்லையா, இதுதான் சமயம்னு ஒரு அம்பை எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த உஷ்ணாவுனுடைய வாயிலேயே
பகவான் அம்பை விட உஷ்ண அந்த இடத்துலையே இறந்து போயிடுறார். இறந்து போடனே பிருகுவிற்கு தன்னுடைய மனைவி மகாவிஷ்ணுவினால், ஒவ்வொரு புராணங்களில் கொஞ்சம் இந்த கதைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா எல்லா புராணங்களிலும் இந்த கதைகள் வரும். உடனே பிருகு மகரிஷி வந்து பார்க்கிறார், தன்னுடைய மனைவியை இறந்து விட்டாளுடன் எவ்வளவு தர்மம் தெரிந்து லோகத்தையே பரிபாலனம் செய்யக்கூடியவர், எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர், உனக்கு ஒரு சின்ன தர்மம் தெரியலையா? பெண்களை வதம் செய்யக்கூடாதுங்கிற தர்மம் உனக்கு தெரியலையா? இந்த தர்மமே உனக்கு தெரியலேங்கிறதால நீ பூலோகத்தில் மானுடனாக பிறந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டும், நான் மனைவியை பிரிந்திருப்பது போன்று நீ மனைவியை பிரிந்திருக்க வேண்டும்னு பிருகு என்ன பண்ணுறார் அப்படின்னா மகாவிஷ்ணுவுக்கே ஒரு சாபம் கொடுத்தார். ஏன்னா ரிஷிகளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து மகாவிஷ்ணு வாயே திறக்கலை. அப்படி உங்களிடத்திலிருந்து ஒரு சாபம் வருகின்றது என்றால், நான் மானுடனாக பிறக்க வேண்டும் என்றால் ஏதோ மானுட லோகத்தில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்கின்றது, என்னுடைய பிறவியினால் மனிதகுலம் உயருங்கிறதுக்காக நான் மானுடனாக பிறந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கின்றேன்னு பிருகுவினுடைய சாபத்தினால் பூலோகத்தில் மகாவிஷ்ணு மனிதனாக அவதரித்தது தான் ராமாவதாரம். இப்படி அவதாரங்களுக்கு கூட என்ன இருக்கின்றது, ஒருத்தர் ஒரு மகாவிஷ்ணுவே பூலோகத்தில் அவதாரமாக எடுத்து வர வேண்டும் என்றால் அதுக்கு யார் காரணமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மகரிஷி அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். மகரிஷிகள் இல்லாமல் பூலோகத்தில் யாரும் எந்த ஒரு அவதாரங்களையும் அவர்கள் எடுப்பது கிடையாது. அப்படி பிருகு மகரிஷியினுடைய, அதுக்கப்புறம் பிருகு மகரிஷி அவரே தன்னுடைய தவற்றை உணர்ந்து, இதெல்லாம் பகவான் உன்னுடைய காரியம், ஏதோ உன்னுடைய அருளினாலே இதெல்லாம் நடந்திருக்கிறது, உன்னை சபிக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய உத்தேசம் இல்லை, மனைவியை பிரிந்திருந்தக்கூடிய அந்த கவலையில் வருத்தத்தில் நான் இதை செய்து விட்டேன்னு பகவானும் அதை மறந்துட்டு போயிட்டார் பிருகு. பத்ம புராணங்களில் கூட இந்த பிருகுவனுடைய சரித்திரங்களை எல்லாம் உண்டு. ஏன்னா மும்மூர்த்திகளையும் சம்டைம்ஸ் வி வாண்ட் டு டெஸ்ட் எவ்ரிபடி. அப்படி குழந்தைகளாக இருந்தால் அம்மா அப்பாவே பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பார்கள். அப்படின்னு இன் திஸ் வேர்ல்ட் நோபடி கேன் எஸ்கேப் ஃப்ரம் டெஸ்ட். பரீட்சையிலேருந்து யாரும் என்ன பண்ண முடியாது. அப்படின்னு இப்போ சன்னியாசின்னு இருந்தால் எவ்வளோ இருக்கும், 1000 பரீட்சைகள் இருக்கும். சாமானியர்களுக்கு எல்லாருக்குமே இந்த உலகத்தில் என்ன உண்டு, பரீட்சைங்கிறது ஒன்று உண்டு. இந்த சிருஷ்டியில் மும்மூர்த்திகளாக இருந்தாலும் என்ன பண்ணுவார்கள், மும்மூர்த்திகளுடைய குணங்கள் கூட பரீட்சிக்கப்படுகின்றது. எவ்ரிபடி இஸ் சப்ஜெக்டட் டு டெஸ்ட். எல்லாருக்கும் பரீட்சை உண்டு. அப்போ அதில் என்ன பண்ணணும், எல்லாம் கவனமாக இருக்கணும். அப்போ மும்மூர்த்திகளையே பரீட்சை பண்ணணும், ரிஷிகளெல்லாம் பயந்தார்கள். அப்படி அப்போ சொல்கிறார், நான் எல்லா ரிஷிகளும் சேர்ந்து மும்மூர்த்திகளையும் பரீட்சை பண்ணணும்னா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னு அவர்கள் நினைத்தார்கள். பிருகு மகரிஷி தான் ரொம்ப உத்தமமான ரிஷி. அப்படி இதை அவரால் தான் என்ன பண்ண முடியும், மும்மூர்த்திகளையே பரீட்சித்து பார்க்க முடியும்னு. மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவருங்கிறதுக்காக கிடையாது. அப்படி கடைசியில் இதனுடைய தாத்பரியங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம், அவ்வளோதான். தாத்பரியங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த கதைகளெல்லாம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் என்ன பண்ணுறார், நேர பிரம்மலோகத்துக்கு முதல்ல என்ன பண்ணுறாரு, சிருஷ்டிகர்த்தாவை பரீட்சை பண்ணி பார்க்கணும், பரிசோதிக்கிறதுக்காக நேர பிரம்மலோகத்திற்கு போகிறார். போன உடனே பொதுவாக பிரம்மாலாம் என்ன நினைப்பார், ரிஷிகள்லாம் வந்தார்கள்னா உடனே நமஸ்காரம்லாம் பண்ணணும் சொல்லணும்னு. இவர் நேரப்போ என்ன பண்ணுறார், அவரோட்டு நிற்கிறார். அப்படி பிரம்மதேவர் லட்சியமே பண்ணலை. அப்படி உடனே பிரம்மதேவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப அகங்காரம் வந்து பிரம்மதேவர் என்ன பண்ணுறார், கோபத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். உடனே பிருகு இவ்வளோதான் போல இருக்கு, இன்னும் இவருக்கு இவ்வளோ பிரம்மலோகத்திலிருந்து வந்து கூட என்ன பண்ணலை அப்படின்னு இன்னும் அகங்காரம் போகலை, இன்னும் கோபம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், உடனே அந்த லோகத்திலேருந்து போயிட்டார். நேராக என்ன பண்ணுறார், ருத்ரருடைய லோகத்திற்கு போகிறார். அங்கே ருத்ராயணியோடு பார்வதியோடு இருக்கிறார். ருத்ரர் போனால் ருத்ரர் பிருகு வந்த உடனே வேகமாக, இவர் பிரம்ம மாதிரி உட்கார்ந்துருக்கல, வேகமாக எழுந்து என்ன பண்ணுறார், பிருகு மகரிஷிக்கு மரியாதை செய்ய வேண்டுங்கிறத வேகமாக எழுந்து பிருகு மகரிஷியை அழைத்து கையெல்லாம் பிடிக்கிறார். இவர் என்ன பண்ணுறார், கையை உதறி விட்டுறார். அப்படி உடனே ருத்ரருடைய கையை கூட என்ன பண்ண மாட்டேங்கிறார், தொடாமல் ருத்ரரை அவமானப்படுத்தணும். அவர் ஏற்கனவே ருத்ரராக இல்லையா, உடனே அவருக்கு கோபம் வர்றது. உடனே பார்வதி தேவி சொல்கிறார், மகரிஷிகளிடத்தில் ருத்ரா நீ கோபப்படக்கூடாது, நீ சாந்தமாக இரு அப்படின்னு சொன்னாடே அவருடைய கோபம் தணிகின்றது. இருந்தாலும் ஒரு க்ஷணம் அவருக்கு என்ன வந்துடுத்து, கோபம் வந்துடுத்துன்னு அவர் நேர என்ன பண்ணுறார், இங்கிருந்து புறப்பட்டு வைகுண்டத்திற்கு விஷ்ணு பகவானுடைய லோகத்திற்கு போனால் அவர் என்ன பண்ணுறார், அப்படியே அவர் எப்போ யோக நித்திரையிலே இருக்கிறார். இவர் போனவர் ஒருத்தரையாவது வணங்காமல் நின்னார், இன்னொருத்தர் கையை உதறி விட்டு ஏன்னா அவரை அவமானப்படுத்த நேர மகாவிஷ்ணுவை போய் என்ன பண்ணார், ஓங்கி மார்பிலேயே உதைத்தாராம். இதை யாராவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா?
ஏன்னா மும்மூர்த்திகளாக இருந்தாலும் அடிவதை வாங்கணுங்கிறது அப்போ தான் நான் படித்து பார்த்தேன் நான். ஏன்னா மகாவிஷ்ணுடைய மார்பில் உதயத்தோடு அவர் யோக நிதிரையிலிருந்து யார் பார்க்கிறார்? பிருகு மகரிஷி. அப்படி பிருகுனுடைய பாதம் பட்டோடு சொல்லார், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் என்னுடைய ஹிருதயத்தில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஹிருதயத்தில் உங்களை போன்ற உத்தமமான ரிஷியினுடைய ஒரு பாதம் பட்டதால், இந்த ரிஷியினுடைய அனுக்கிரகம் என்னுடைய மார்பில் பட்டதால் லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் நன்மை உண்டாகும். இதைவிட யார் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் கடாட்சம் பண்ண முடியும்? அதனால் உங்களுடைய பாதங்களை வணங்குகின்றேன். என்ன பண்ணார் அப்படின்னா பிருகுனுடைய பாதத்தை தொட்டாராம். தொட்டதோடு மட்டுமில்லாமல் அதை எப்பொழுதும் உன்னுடைய பாதத்தை என்னுடைய நெஞ்சத்திலேயே தரித்திருக்கின்றேன்னு ரொம்ப பொறுமையோடு என்ன பண்ணுறாராம் பகவான். அதை தான் இன்றைக்கும் ஸ்ரீவத்சம்னு சொல்கிறார்களா இல்லையா? அந்த ஸ்ரீவத்சம்ங்கிறது பிருகுவனுடைய பாதம் மகாவிஷ்ணுனுடைய மார்பில் பட்டது. அப்புறம் சொன்னாராம், மும்மூர்த்திகளில் ரொம்ப பொறுமைசாலி யார் அப்படின்னா மகாவிஷ்ணுன்னு சொன்னாராம். இப்போ இந்த கதையினுடைய தாத்பரியம் இதிலிருந்து என்ன சொல்ல வருகின்றார்கள் அப்படின்னா, இந்த உலகத்தில் டியூட்டிஸ் ஆர் அசைன்டு. பிரம்மா கிரியேட் பண்ணுறவர், மகாவிஷ்ணு எல்லாரையும் காக்கக்கூடியவர், ரட்சணை பண்ணக்கூடியவர், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவருக்கு. அப்படி ருத்ரருக்கு ஒன்றும் இல்லை விடணும், என்ன ஒரு புல்டோசரை கொண்டு வந்துடலாம், ஏன்னா உடனே என்ன பண்ணிடலாம், நம்ம உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஏன்னா எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், இடித்து தள்ளிட்டு போயிடலாம். ஒரு விஷயத்தை சிருஷ்டி செய்வதற்கு ரொம்ப பொறுமை வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. வித் லிட்டில் பிட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் யூ கேன் கிரியேட் சம்திங். Creation is not that difficult. Though it is difficult, it is not all that difficult. Destroying something, ஒன்று அழிக்கிறது கூட என்ன அர்த்தம், உடனே என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம். But to sustain, to maintain, it is very difficult. இப்போ எங்கள் குருநாதர் ரொம்ப ஈஸியாக அவர் ஒருத்தரே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சின்மயா மிஷன் சிருஷ்டி பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னா. எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் சேர்ந்து ஒரே நாளில் என்ன பண்ணிடலாம், அதை ஒன்றுமில்லாமல் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லாமல், சுவடே இல்லாமல் சிஷ்யர்கள்னு அதானே பண்ணுறது. அப்படி பட் இன் திஸ் வேர்ல்டு வாட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க் இஸ் டு மெயின்டைன் எவ்ரி திங். அப்படி மெயின்டைன் எவ்ரி திங். இப்போ புரியுறது அப்படின்னு ஏதோ எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம், முதலமைச்சராக கூட வந்துடலாம். பட் இன் ஆர்டர் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர்லாம் எல்லாவற்றையும் காக்க வேண்டும் என்றால் படைப்பை காட்டிலும் ஒடுக்கத்தை காட்டிலும் இன் ஆர்டர் டு மெயின்டைன் ஒன் நீட்ஸ் டு ஹேவ் ட்ரெமெண்டஸ் பேஷன்ஸ். அப்படி இப்போ 5 நாள் உங்களை மெயின்டைன் பண்ணணும்னு வைங்க அப்படின்னா, ஏன்னா பேசுகிறவங்களுக்கு கூட என்ன ரொம்ப பொறுமை இல்லைன்னா முதல் நாள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆரம்பத்தில் நாங்கள் லெக்சர் போகும்போதெல்லாம் இந்த ஏற்பாடு பண்ணுறவர்கள் சொல்வார்கள், சுவாமிஜி முதல் நாள் ஆட்களை கூட்ட வர்றதா எங்கள் வேலை அப்படின்னு. அடுத்த நாள் அவங்கள தக்க வைக்கிறதுல எங்கள் வேலை இல்லை, உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் நீங்கள் தக்க வைத்து கொள்ளுங்க, அங்கேயே பயம் வந்துடும் அப்படின்னு. முதல் நாள் ஒவ்வொரு நாளும் வரும்பொழுதே எத்தனை சேர் ஃபுல்லாக இருக்கிறது, எத்தனை சேர் கால். இப்போ எனக்கு அந்த ப்ரெஷரெல்லாம் இல்லை, 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர், சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். பட் டு சஸ்டெயின், இப்போ வீடை கட்டிடலாம் அப்படின்னா, பிரம்மாண்டமாக கிரகப்பிரவேசம்லாம் பண்ணிடலாம் அப்படி. ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 2 மாதம், ஒரு வருஷத்தில் கட்டிடலாம். பட் 25 வருஷம் இந்த வீடை என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு மெயின்டைன். அப்படி ஒன்றை மெயின்டைன் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், யூ நீட் எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸ். அப்படி யாரோ 2 பிரம்மாக்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறார்கள் அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப ஈஸி அப்படி, டு கெட் சம்படி மேரிட் ஒரு கஷ்டம் இல்லை அப்படி. பட் யூ ஆல் நோ ஹவு டிஃபிகல்ட் டு மேனேஜ் ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ். பாருங்கள், எல்லாவற்றையும் காக்க வேண்டும் என்றால் ஈவன் டு மெயின்டைன் எ ஸ்மால் ரிலேஷன்ஷிப். ஒரு பொறுமை இல்லாத காரணத்தினால் நாம் எத்தனை உறவுகள் சிம்பிளி we are unable to maintain because we don't have patience. பொறுமை இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய சிருஷ்டி, இதையெல்லாம் பிரம்மா ஒரு வாட்டை என்ன பண்ணிட்டார், உருவாக்கிட்டு போயிட்டார். அப்படி ருத்ரர் என்ன பண்ணார், ஒரே ஒரு அம்பு எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லா சிருஷ்டியும் நான் என்னால் பஸ்மமாக்க முடியினார். மகாவிஷ்ணு சொல்கிறார், இதெல்லாம் ரொம்ப சுலபமான காரியம், ஆனால் மெயின்டைன் பண்ணணும் தான். பிகாஸ் மெயின்டெனன்ஸ் நீட்ஸ். இந்த கல்யாண மண்டபம் இருக்குது அப்படின்னு, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வேண்டிப்பா, எல்லோரும் வந்த உடனே ஏசி வேணும்னு கேட்போம், எல்லாருக்கும் எல்லா சௌகரியமாக வேணும்னு. பட் தென் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் டு மெயின்டைன், யூ நீட் மேன் பவர், யூ நீட் மணி பவர். பட் சம்டைம் வி மே ஹாவ் மணி, வி மே ஹாவ் மேன் பவர், பட்
இஃப் யூ டோன்ட் ஹாவ் பேஷன்ஸ், அப்படி நம்ம இடத்தில் பொறுமை இல்லைன்னா காலையில் கண்ணை மூடி பார்த்தோன்னா நம்ம சுற்றி யாரும் இருக்க மாட்டார்கள். இட் இஸ் ஈஸி டு ரியாக்ட். ரொம்ப சுலபமாக என்ன பண்ணலாம், ரியாக்ட். எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசிடலாம், நீ வேண்டான்னு சொல்லிடலாம், நான் வேண்டாம். பட் ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு எவ்வளோ, நான் அதுதான் யோசித்து பார்ப்பேன். இப்போ என்னுடைய குருநாதர் நான் வருவதற்கு முன்னாடி மதுரையில் எத்தனையோ பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. டு சென்ட் சம்படி அவுட், யாரோ வெளியில் போங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி அப்படி. பட் டு மெயின்டைன், இப்போ எங்களுடைய குருநாதர் ஆரம்பிக்கிறதுலாம் மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ண, அதற்கு என்ன வேண்டும், யூ நீட் ட்ரெமெண்டஸ் பேஷன்ஸ். ஆனால்தான் மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டும். இன்ஸ்பைட் ஆஃப் அஸ் ஹீ இஸ் மெயின்டைனிங் திஸ் வேர்ல்டு. அப்படி நாமெல்லாம் இருந்தும் கூட என்ன ஆகுது, இந்த சிருஷ்டி பாதுகாக்கப்படுகின்றது என்றால் ஹவு மச் பேஷன்ஸ் இஸ் ரிக்வயர்டு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் பொறுமை, ரொம்ப நானும் உங்கள் பொறுமையை சோதிக்க மாட்டேன், 7:45 வரைக்கும் தான். ஈவன் டு கெயின் நாலேஜ், டு ரிசீவ் நாலேஜ், ஒன் நீட்ஸ் லாட் ஆஃப் பேஷன்ஸ். அதிலிருந்து தான் இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டு, மும்மூர்த்திகளில் யார் பெரியவர்கள் யார் உயர்ந்தவர்கள்ங்கிறதுக்காக இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்படவில்லை. அண்ட் அவர் பேஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் டெஸ்டட். நம்மளுடைய பொறுமை என்ன பண்ணும், நம்ம பொறுமை எப்பொழுதும் சோதிக்கப்படுகின்றது. அப்படி அண்ட் வி ஹாவ் டு ஓவர் கம் ஆல் தட். அதையெல்லாம் தாண்டணும். அப்படி அதனால் வாழ்க்கைங்கிறது என்ன, ஒரு மிகப்பெரிய ஒரு பரீட்சை. அப்படி லைஃப் இட் செல்ஃப் இஸ் பிருகு மகரிஷி தான். வாழ்க்கை ஒரு பிருகு அப்படின்னு. ஏன்னா அது ஒரு இடத்துல முறைச்சிட்டு நிற்கும், ஒரு இடத்துல கையை உதறி விடும், இன்னொரு இடத்துல என்ன பண்ணும், அது எட்டி உதைக்கும். அது என்ன பண்ணணும்னு சொல்லவே முடியாது. அப்படி பட் எல்லா இடங்களிலும் என்ன தேவைப்படுகின்றது அப்படி. இப்போ புரிகிறது அவங்களுக்கு எதுக்கு ரிஷிகளில் நான் பிருகுவாக இருக்கின்றேன் என்றால், ஹீ இஸ் த ஒன் ஹூ டெஸ்ட்ஸ் அவர் பேஷன்ஸ். நம்முடைய பொறுமையை சோதிக்கக்கூடியவருங்கிறதுக்காக மகரிஷியை நாம் பிருகு ரகம். நான் சும்மா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி பார்ப்பேன், ஏன் பகவான் இப்படி இந்த பெயர்களை எல்லாம் சொல்லி, ரொம்ப ஒவ்வொரு பெயர்களை பார்க்கும் பொழுதும் அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். யூ கேன் லேர்ன் சம்திங். அப்படி யூ கேன் லேர்ன் சம்திங். இதெல்லாம் படித்த பிறந்த இன்னும் நாம் பொறுமைங்கிறத எவ்வளோ விஷயங்களில் நாம் பொறுமையாக இருக்க, சட்டுன்னு கோவப்படுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஒரு விஷயத்தை தூக்கி போடுறதுக்கு, ஒரு விஷயத்தை நிராகரிப்பெல்லாம் பாருங்கள். அப்படின்னு ஒய் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் என்ன ஆகுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் எவ்வளோ செலவு செய்து திருமணங்களெல்லாம் பண்ணி வைக்கிறார்கள். அப்படி இப்போ நானே யாராவது ரொம்ப தெரிந்தவர்கள் திருமணத்திற்கு போகிறது உண்டு. அப்படி நாமளே ஒரு திருமணத்தை போய் நடத்தி வைப்போம், கடைசியில் அவங்க 2 பேரும் நம்மகிட்டே வருவாங்க, டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சுவாமிஜி. அப்போ எதுக்கு நம்ம போகணும், எதுக்கு இந்த குழந்தைகளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும், இதுக்கு என்ன இனிமேல் கல்யாணத்துக்கே போக வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சு. எதுக்கு போகணும், சின்ன சின்ன விஷயங்களில் கூட. அப்படி அதனால்தான் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக நமக்கு ரொம்ப புராணங்கள் மூலமாக நாம் எவ்வளவு பொறுமையோடு இருக்க வேண்டும், எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டியது. லைஃப் இஸ் நாட் ஆல் தட் ஈஸி. அப்படி ஒரு சந்நியாச வாழ்க்கையினால எவ்வளவு பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப அழகான தத்துவமாக இல்லையா. மகரிஷினாம் பிருகுரகம்னு சும்மா சொல்லலை, சும்மா சொல்லலை. அதனால தான் சொல்கிறார். அந்த பொறுமையெல்லாம் வேணும்னு அடுத்து சொல்கிறார் பாருங்கள். அடுத்து வரக்கூடிய பொறுமைக்கு 2-3 வழிகளை சொல்கிறார். அப்படி அடுத்தடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பொறுமை வேண்டும்னா என்ன பண்ணணும், கிராம் அஸ்மி ஏகம் அக்ஷரம். கிராம், கிரான பதங்கள்னு அர்த்தம், வார்த்தைகள். கிராம், கிராம்னா எழுதுறது பதங்கள், கிராம். ஏகம் அக்ஷரம் அஸ்மி. எல்லா எழுத்துக்களிலும் வார்த்தைகளிலும் நான் எதுவாக இருக்கின்றேன், ஏகம் அக்ஷரம், ஒரே ஒரு அக்ஷரமாக நான். அது என்ன அக்ஷரம், அது நான் ஓம்காரமாக இருக்கின்றேன். பொறுமை வேணும்னா என்ன பண்ணணும், பொறுமை வேணும்னா ஓம் இதி பிரம்ம. உபனிஷத்துக்கள் என்ன சொல்கிறது, ஓம்காரம் அப்படிங்கிறது பிரம்மத்து. இப்போ அந்த ஓமோடு சேர்ந்து ஓம் நம சிவாயன்னு சொல்லலாம், ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லலாம். இல்லை மீனாட்சி என்ன நினைக்கிறேன்னா ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகன்னு சொல்லலாம். அந்த ஓம்காரத்தோடு சேர்த்து ஒரு மந்திரத்தை ஓம்காரத்தோடு சேர்த்து சொன்னால்தான் என்ன உண்டு அப்படின்னா, அந்த மந்திரத்திற்குன்னு என்ன உண்டு, அந்த மந்திரத்திற்கான முழு பலம் உண்டு. ஓம்ங்கிறது நிர்குணம், அப்புறம் வரக்கூடிய நாமங்கள் எல்லாம் சகுனமாக இருக்கின்றது. இப்போ இந்த ஓம்காரத்தினுடைய அது பிரணவம்னு சொல்கிறோம், அதுக்கு பெயரே பிரணவம்னு அர்த்தம். பிரகர்ஷேன நூயத்தே இத்தி. அது ஒரு சாதாரண சப்தம் இல்லை, இட் இஸ் அ காஸ்மிக் சவுண்டு. ஆனால் அதுதான் நாதம்.
அந்த நாதத்திலிருந்து தான் என்ன, இந்த முழு பிரபஞ்சமே எதிலிருந்து தோன்றியிருக்கின்றது அப்படின்னா ஓம்காரத்திலிருந்து தான் தோன்றியிருக்கின்றது. இந்த கட்டயோகம்னு புக்கு இருக்குது, அதில் இந்த ஓமனுடைய எல்லா பெருமையும் முழு புத்தகம் அந்த ஓமனுடைய பெருமையை சொல்லக்கூடியது அந்த புத்தகம். அந்த ஓம்ங்கிறது எல்லாருடைய ஹிருதயத்திலும் அநாகதம்னு, இதுக்கு பேரே அநாகதம்னு என்ன அர்த்தம், ஆகதம்னா ரெண்டு சேர்றது, அப்படி அநாகதம்னா ரெண்டும் சேராமலே அப்படி தட்டினா தானே சப்தம் வருகின்றது. அப்படி சாதாரண சப்தம்ங்கிறது ரெண்டு விஷயம் சேர்ந்தால்தான். அப்படி அநாகதம்னா எந்த ஒன்றினுடைய சம்பந்தமுமே இல்லாமல் தோன்றக்கூடிய சப்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு சப்தம் உள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த ஓம்காரம்ங்கிறது இருந்து கொண்டே ஒலித்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை கேட்கறதே இல்லை, ஏன்னா எண்ணத்தினுடைய அலைகள் அவ்வளவு எண்ண அலைகள். அதனால தான் சமுத்திரம் மேலே தான் அலைகள் எல்லாம் இருக்கும், உள்ளே போனால் என்ன இருக்கிறது அப்படின்னு. சமுத்திரத்தின் உள்ளே போனால் நல்ல ஏன்னா சமுத்திரம் முத்திரம்னாலே ரத்னம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த சமுத்திரத்திற்குள்ளே என்ன உண்டுன்னு அவ்வளவு ரத்னங்கள் உண்டு, அப்படி உள்ளே மூழ்க வேண்டும் அப்படின்னு. அதுதான் சாகரத்தினுடைய இன்னொரு பெருமை. அதே மாதிரி மனதினுடைய ஆழத்தில் போனால் என்ன இருக்கிறது, உள்ளே என்ன இருக்கிறது, இந்த பிரணவம் இருக்கின்றது. அதனால் ஓம்காரத்தை உபாசனை செய்யலாம். ஏன்னா பதஞ்சலி முனிவர் சொல்லும் பொழுது தஸ்ய வாச்சக பிரணவகன்னு சொல்வார். ஈஸ்வரனுக்கு ஒரு நாமம்னு ஒன்று இருந்தால் ஓம் அப்படின்னு தான். நாம் இங்கே ஓம்னு அவர் என்ன பண்ணுவார், உடனே அவர் ஓம்னு சொல்வார். இலங்கையில் போனாலும் கூட ஆம்னு சொல்ல போல எல்லாம் ஓம் ஓம் தான் சொல்லுவார், ஓம் 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 தான் சொல்லுவார்கள். ஓம் அப்படி அது பிரணவம். ஏன்னா எல்லா பாப்பங்களையும் போக்கக்கூடிய அதி பவித்திரமான ஒரு சொல் இந்த சிருஷ்டியில் உண்டு என்றால் அது பிரணவத்தை காட்டிலும் வேறு சொல்லே கிடையாது. நித்தியம் என்ன பண்ணணும், அதை உள்ளத்திலேயே உச்சரித்து கொண்டே இருந்தால் அது சகல பாப்பங்களையும் ஓம்காரம் நிர்மூலமாக்கி விடும். அதனால தான் என்ன சொல்றார், கிராமி அஸ்மி, கிராம் அஸ்மி ஏகம் அக்ஷரம், நான் எழுத்துக்களில் நான் ஓம்காரமாக இருக்கின்றேன். அந்த ஓம்காரத்தை என்ன பண்ண வேண்டும், அது குருவினுடைய உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அதை இடைவிடாது என்ன பண்ணணும், ஜபிக்க வேண்டும். நான் எப்பவும் சொல்வேன், 2 செகண்டுக்கு ஒரு ஓம் 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 இப்படி பண்ணிகிட்டே பண்ணாதீங்க. அதுக்கு யாரோ கேட்டார்களோ இப்படி பண்ணிகிட்டே பண்ணணுமாங்கிறது. இது அந்த மாத்திரையினுடைய அளவிற்காக சொல்கிறது அப்படின்னு. ஓம் 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 அப்படி சரி. இது ஓம்காரம் பிரணவம் இல்லை. நல்ல ஓம்காரம் வைராக்கியத்தை கொடுக்கும்னு சொல்வார்கள். அப்படி உங்களுக்கு ரொம்ப பயந்த ஓம் நம சிவாயன்னு என்ன பண்ணுறார்கள், மந்திரங்களை பகவானுடைய நாமத்தோடு சமயத்தில் ஓம்காரம் சன்னியாசிகளுக்குன்னு சொல்லப்படுவதும் உண்டு. அப்படி பட் உபநிடதங்களில் இதையெல்லாம் எல்லா பெண் ரிஷிகளெல்லாம் கூட சொல்லியிருக்கின்றார்கள். பட் அந்த விவாதத்திற்குள்ளே போக வேண்டாம். ஏதோ பகவானுடைய மந்திரத்தை எடுத்து என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு ஜபம் பண்ண வேண்டும். அதான் அடுத்து என்ன சொல்கிறார், யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி. அப்படி எல்லா வேள்விகளிலும் நான் எதுவாக இருக்கின்றேன், ஜபயஜ்ஞமாக இருக்கின்றேன். முன்னாடி என்ன சொல்லிட்டார், ஓம்காரம் சொல்லிட்டார். முதல்ல என்ன வேண்டும் சொன்னார், பொறுமை வேண்டும் சொன்னார். பொறுமை வேண்டும்னு என்ன பண்ணோம், மந்திரங்களை சொல்ல வேண்டும். என்ன பண்ணோம், ஜபம் செய்ய வேண்டும். யஜ்ஞானம், எவ்வளோ யஜ்ஞங்கள் இருக்கின்றது. திரவிய யஜ்ஞம், இன்னும் தப்போ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், எவ்வளோ யஜ்ஞங்கள் உண்டு. கீதையில் பகவான் சொல்லும்போது இதே 4வது அத்தியாயத்தில் சொல்லும்பொழுது ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞம் ஞான யஜ்ஞ பரந்தபந்தம் சொல்வார். எல்லா வேள்விகளை காட்டிலும் ஞான வேள்வி சிறந்ததுன்னு சொல்வார். ஏன்னா விசாரம், ஆத்ம விசாரம். ஆனால் உடனே எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, ஆத்ம விசாரம் பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்கிறார், எல்லாரும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லோரும் செய்யக்கூடியது என்ன, மன ஒருமுகப்பாட்டிற்காக, மன தூய்மைக்காக நிச்சயம் டெய்லி செய்யணும். அப்படி எப்படி பல் தேய்க்கிறோமோ, காலையில் எழுந்த உடனே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு நம்ம மறக்கிறது இல்லையோ, அதே மாதிரி நித்தியம் என்ன பண்ணணும், குறைந்தது ஒரு 20 நிமிடங்கள், ஒரு 20 நிமிடங்கள், ஸ்டார்ட் வித் 20 minutes உட்கார்ந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஏன்னா ஜபம் பண்ணுங்கள். இன்னும் ஜபம் செய்ய வேண்டும்னு இங்கே சொல்கிறேன். அதனால தான் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மின்னு ஜபம் பண்ணணும். எப்படி ஜபம் பண்ணணும்னு யாருக்காவது இன்னொன்று, சாதாரண தியானம்ங்கிறது மனதை ஒருமுகப்படுத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா சில நேரம் என்ன, மனம் ஒரு வேகத்தில் போகும் அப்படின்னு.
மனதினுடைய வேகத்திற்கு என்ன பண்ண முடியாது, உடலால் என்ன பண்ண முடியாது, ஈடு கொடுக்க முடியாது. அதனால தான் சில நேரம் தியானம் பண்ண உட்காந்தால என்ன பண்ணுறதுன்னா சர்ன்னு போய்டுறது. உடல் என்ன ஆகிடுறது, உடல்னால மனதினுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியும். எப்படியெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாருங்கள். அப்போ நம்மளுடைய உடல் மனம் உள்ள ஒரு பிராணசக்தி, பிராணம் இருக்கிறதில்ல, இந்த உடல் பிராணம் மனம் இதையெல்லாம் என்ன பண்ண ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர வேண்டும். இதையெல்லாம் ஒரே சீராக இருக்க வேண்டும் என்றால் ஜபங்கிறது என்ன ஆகிடுறது, ரொம்ப சுலபமாயிடும். அதனால தான் கையில் என்ன பண்ணுறோம், ரொம்ப வேகமாக இப்போ தியானத்தில் உட்காந்து ஏதோ எண்ணங்களெல்லாம் எங்கெங்கே போயிட்டு இருக்கும். இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் த மைண்ட். அப்படி கடைசியில் இப்படி ஒரு மாலை எடுத்துட்டோன்னே என்ன ஆகுது, அது கையில் வச்சுட்டோன்னே என்ன ஆகும், அப்படி கையில் வச்சுட்டா நமக்கு இதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். ஓம் 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 ஓம்னு. அப்போ உடலுடைய வேகம், உடலுக்கு என்ன ஆகுது, ஒரு வேகம். இந்த உடலோட வேகத்தோடு என்ன பண்ணுறோம், மனதனுடைய வேகத்தையும் சமன்படுத்தும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய பிராணனும் என்ன ஆகும், பிராணனுடைய வேகமும் பிராண சுவாசமும் என்ன ஆகும், அப்படி ரொம்ப நிதானமாக, ரொம்ப அதிகம் மூச்சு வாங்காது. இல்லைன்னா அது பிராணனும் என்ன ஆகுது. அப்போ உடல் பிராணம் மனம் இது எல்லாவற்றையும் ஒரு கோட்டில் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு. இப்போ யாரை கேட்டாலும் சுகர்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் பிபி, எல்லா விதமான நோய்களும் இருக்கின்றது. அதுக்கு எவ்வளவோ மருந்துகள், அதெல்லாம் நிறுத்தாதீங்க, அதெல்லாம் சாப்பிட. பட் தி பெஸ்ட் மெடிசின் ஃபார் எவ்ரி திங். ஏன்னா உடலினுடைய ரோகங்களுக்கு மட்டும் இல்லை, அப்படி மனதினுடைய ரோகங்களுக்கு கூட என்ன பண்ணணும்னு உட்கார்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நித்தியம் ஜபம் செய்ய வேண்டும். ஜபத்தில் ரெண்டே வார்த்தை தான். ஒன்று வந்து ஜ, இன்னொன்று என்ன உண்டு ப. ஜன ஜன்மனக, ஜன்மம்னு அர்த்தம். பன பாத்தின்னு அர்த்தம். ஜன்மன பாத்தி இத்தி ஜபகத். எது மனிதனை பிறவிகளிலிருந்து காக்கின்றதோ அதற்கு பெயர் ஜபம். அப்படி தொடர்ந்து ஜபம் செய்துட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை, அப்படி செய்துட்டே இருங்கள். அப்படி மனசு ஒருமுகப்படுற, அதில் பற்றி கவலையே படாதீர்கள். சரி, உங்களுடைய பொறுமைக்கு இது ஒரு பரீட்சை. அப்படி யுவர் பேஷன்ஸ் இஸ் டெஸ்ட். நீங்கள் வாட்டு செய்துட்டே இருக்கணும். உடனே 10 நாள் ஜபம் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றுமே ஆகலையேன்னு சொல்லக்கூடாது. 10 வருஷமாக ஜபம் பண்ணிவிட்டு ஒன்றும் ஆகாமல் கூட இருக்கும். செய்துட்டே இருக்க வேண்டியதான். யூ ஜஸ்ட் கீப் டூயிங். அது உள்ளே போய் என்ன பண்ணுங்கிறது, அது உள்ளே என்ன இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சம்ஸ்காரங்களையெல்லாம் என்ன பண்ணாமல் எவ்வளோ சேர்த்து வைத்திருக்கோம் தெரியாதா இல்லையா. கொஞ்சமாக இருந்தால் உடனே எரிச்சிடலாம். சப்போஸ் இஃப் இட் இஸ் அ ஹீப், அது உள்ளே போய் என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும். இப்போ ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஆச்சமனம் பண்ணுறோமா இல்லையா. சரி, அதுவே நல்ல வார்த்தை. ஆச்சமனம்னா என்ன அர்த்தம், மனதை தூய்மைப்படுத்துவது. அந்த ஜலத்தில் பிராணன் இருக்கிறது, அதில் என்ன பண்ண அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தா, இல்லை அச்சுதாய சுவாகா அனந்தாய சுவாகா. அந்த மந்திரத்தோடு அந்த உள்ள பிராணசக்தி போகும்பொழுது என்ன ஆகுது, மனதும் தூய்மை ஆகிடும். சும்மா அச்சுதாய நமக அனந்தாய நமக 3 நாமத்தை சொல்லி ஒன்று என்ன பண்ணுறோம், அர்க்கியம் விட்டுட்டாலே பூஜை பண்ணுறதுக்கு மனம் தூய்மை. அப்போ நித்தியம் பகவானுடைய நாமத்தை சொன்னாலும் ஜஸ்ட் ட்ரை கண்டினியூஸ்லி டூ இட் ஃபார் 6 months. டேக் அ ஜபமாலை. நாம் தான் ஃபாஸ்ட்டாக அந்த மொபைல் ஃபோன் எடுத்தால் கிடுக்கிடுன்னு ஒரு நிமிஷத்தில் மெசேஜ் அனுப்புறதுக்கு எவ்வளோ பெரிய ஜபம் பண்ணுறோம். யாராக இருந்தாலும் பார்த்தா இப்படி தான் பண்ணிட்டு தீபாராதனை காட்டுறார்கள் பார்த்தா உடனே மொபைல் கடன்னு இன்னும் கொஞ்ச நேரம் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஜபமாலையை கையில் எடுக்க வேண்டும். அந்த ஜபமாலையை அணிந்திருக்கலாம், போட்டிருக்கலாம். பெண்களாக இருந்தால் ஒரு துராட்சரத்திற்கு பேர் நல்ல ஒரு துளசி மாலை, இப்படி துளசி மாலை அணிகிறதுல தவறில்லைன்னு சொல்கிறார்கள். இல்லைன்னா அந்த ஜபத்திற்குன்னு ஒரு மாலை வைத்திருக்கேன், அதில் அணிந்து கொள்ளக்கூட வேண்டாம், சின்னதாக ஒரு மாலை வைத்துக்கொள்ளுங்க. அதை பவித்திரமான ஒரு இடத்துல வைத்து நித்தியம் என்ன பண்ணணும். சரி, இதை பற்றி நான் நிறைய லெக்சர்லாம் கொடுக்கலாம். பட் இட் ஹேஸ் டு பி ப்ராக்டிஸ்டு ஓவர் த பீரியட். நல்ல ஒரு பக்தியோடு தத் ஜபக ததர்த்த மனநக ததர்த்த பாவகன்னு சொல்வார் பதஞ்சலி சொல்லும்பொழுது. தத் ஜபக ததர்த்த பாவக. அப்படி ஜபம் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும், அந்த பகவானை குறித்து அந்த பாவனையோடு என்ன பண்ணணும், என்ன சிவபக்தி, சிவன்னா சிவபக்தியோடு விஷ்ணு பக்தியோடு என்ன பண்ணணும், மனமுருகி என்ன பண்ணணும், பகவான் உன்னை நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுன்னு நினைக்கணும். நான் கூட நித்தியம் பூஜை பண்ணும் பொழுது பகவானிடத்தில் சில சமயம் கேட்கறது உண்டு. பகவான் ஒரே சலிப்பு வந்துடுத்து, சோறு வந்துடுத்து, மனம் எப்போ பார்த்தாலும் உலக விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா ஒரு சலிப்பாக இருக்கின்றது அப்படின்னு. காண்ட் யூ மேக் மை மைண்ட் தாட்லெஸ் அப்படி கேட்டிருக்கேன்.
நித்திய சிவபூஜை பண்ணும்போது இது என்ன மனசு எப்போ பார்த்தாலும் ஓடிண்டே இருக்கிறது, எதையோ சிந்திச்சுட்டே இருக்கிறது. ஐ எம் டயர்ட் ஆஃப் இட். அப்படி ஒய் கான்ட் யூ மேக் மை மைண்ட் தாட்லெஸ்? மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களையெல்லாம் நிறுத்திட்டு ஒன்றைய கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உன்னை குறித்து நான் இடைவிடாது சிந்திக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காதான் அப்படி. லார்ட் ரெஸ்பாண்டட். சுவாமி சிரிச்சார் அப்படி. ஓ, எத்தனை ஜென்மத்திற்கு அப்புறம் இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன்னு கேட்கிறார் அப்படி. இத்தனை ஜென்மத்தில் மனம் அலைப்பாயும் பொழுது, மனம் இங்கே போகும்பொழுது அங்கே போகும்போது உனக்கு என்ன வரல? ஒரு சலிப்பும் வரல, ஒரு சோறும் வரல. இப்போ தான் முதல் தடவையாக ஒரு பிரார்த்தனை உன்னை படைத்ததுலேருந்து நான் பார்க்குறேன்னு சொல்கிறார் பகவான். நல்லா சொல்லிட்டார் அப்படி. ஐ ஹவ் சீன் யூ ரைட் ஃப்ரம் கிரியேஷன். உன்னை படைச்சதுலேருந்து பார்க்கிறேன். இதே எண்ணங்கள், இதே சம்ஸ்காரங்கள், இன்னும் சம்ஸ்காரங்கள். இதோட என்ன ஆகுது? ஏதோ உலக விஷயங்களை பற்றி நினச்சிட்டே இருந்த ஒரு தடவை கூட எனக்கு சலிப்பு வந்துடுது, எனக்கு சோறு வந்துடுது, உன்னை பற்றி நினைக்க முடியலேன்னு நீ ஒரு தடவை கூட சொன்னதில்லையே. இப்போ தானே முதல் தடவை நீ சொல்கிறதையே நான் கேட்குறேன். இப்போ தான் நீ அப்ளிகேஷன் போட்டிருக்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு விசாவுக்கே ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஐ ஹவ் டேக்கன் யுவர் அப்ளிகேஷன். ஏன்னா இதே சலிப்பு, இதே ஒரு சோர்வு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கிறதான்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு சில நேரங்கள் என்ன ஆகும், உலக விஷயங்கள் ஏதாவது நடக்கலைன்னு உடனே ஒரு சோர்வு வரும், ஒரு சலிப்பு வரும். அப்படி உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சலிப்பு, இந்த சோர்வு உண்மையாக இருந்து நிஜமாகவே நீ என்னை குறித்து எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும்னு நினைத்தால் உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன்னார். எவ்வளவோ விஷயங்களை நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு. ஆர் வி நாட் டயர்டு? ஆர் வி நாட் டயர்டு? Can't we sit 20 minutes, 25 minutes? Can we throw this world? இந்த உலகத்தை இப்போ என்ன, இப்போ நாம் இல்லைன்னு இந்த உலகம் ஓடாத என்னென்ன ஒன்றும் இல்லை அப்படி. ஆக்சுவலாக நம்ம போன பிறகு இன்னும் நல்லா தான் இருக்க போகிறது எல்லாம். ஒன்றும் இல்லை அப்படி. நோபடிஸ் அரைவல் இஸ் ரெக்கார்டட், நோபடிஸ் டிபார்ச்சர் இஸ் ரெக்கார்டட் இன் திஸ் வேர்ல்டு அப்படி. நாம் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நம்மை குறித்து, நான் அதான் பகவான் எப்போ பார்த்தாலும் என்னை பற்றியே சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. எனக்கு இவங்க இது பண்ணலை, அது பண்ணலை, நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ, எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி சிந்தனை இருந்து கொண்டு, ஏன் உன்னை பற்றி ஒரு க்ஷணம் கூட சிந்தனைங்கிறது ஏன் வரலைன்னு நான் நிறைய பகவான்கிட்ட ஆதங்கமாக கேட்டிருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நமக்கு நம்மை பற்றியே சிந்தனையாகவே இருக்கின்றது, பகவானை பற்றி ஏன் சிந்தனை நமக்கு வரலை? ஸோ த திங் இஸ், ஒரு 20 minutes கீப் தி ஹோல் வேர்ல்ட் அசைடு. டோட்டல் டிஸ்கவுண்ட் சொல்கிறோமா இல்லையா? 100% டிஸ்கவுண்ட் கொடுங்க உலகத்திற்கு கொஞ்சம் அப்படின்னு இறக்கி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நாளையிலிருந்து அப்படி இல்லை, இப்போ போய் ராத்திரியே என்ன பண்ணணும், நாளையிலிருந்து இல்லை அப்படின்னு ராத்திரியே ஆரம்பிங்க. 20 நிமிஷம் படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னு உட்காருங்க. ஒரு சின்ன ஜபமாலை 27 பீடு இருக்கிறது இருக்கும் அப்படி உட்காந்து என்ன பண்ணுங்க, 20 நேரம் நல்ல நேர ஜம்முன்னு உட்கார்ந்து சொன்ன மேரு ஸ்ரீகரி நாமகம்னு சொல்கிறோமா இல்லையா? உட்காந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சொல்லுங்கள், அப்படி செய்யுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் இறைவனுடைய அந்த நாமத்தை சொல்வதால் அதிசயங்கள் நிகழுமான அதை நிகழ வைக்க வேண்டும். நாம் பகவான் ஒன்று அதிசயங்களை எல்லாம், ஹீ இஸ் நாட் அ மெஜிஷியன் டு பர்ஃபார்ம் மிராக்கிள்ஸ். வி ஷுட் மேக் மிராக்கிள்ஸ் ஹேப்பன். அதிசயங்களை நடக்க வைக்க வேண்டும். இப்போ சாதாரணமாக யஜ்ஞம் பண்ணணுன்னா சில பேர் தான் யஜ்ஞங்கள் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு மந்திரங்களை பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இப்படி என்ன இருக்கிறது, ஒரு சாதாரண திரவிய யஜ்ஞங்களுக்கு என்ன இருக்கிறது, நிறைய விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படி இப்போ ஒரு யஜ்ஞம் பண்ணணுன்னா எவ்வளோ செலவாகுமா இல்லையா? அப்படி சப்போஸ் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் மொபைலை சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜே என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறது, யூ கீப் சார்ஜ். பட் ஜபம் பண்ணுறதுக்கு என்ன செலவாகும்? டு வி ஹேவ் டு ஸ்பெண்ட் எனிதிங்? மற்ற எல்லா யஜ்ஞங்களாக இருந்தாலும் என்ன, எல்லா யஜ்ஞங்களுக்கும் யாகங்களும் ஒரு யஜ்ஞங்கள் யாகங்கள்லாம் ரொம்ப சுலபமாகலாம் பண்ணிட முடியாது. அப்படி தட் இஸ் ஆல்சோ குவைட் எக்ஸ்பென்சிவ் அஃபேர். இட் நாட் ஈஸி டு டூ எனி யஜ்ஞம். பட் ஜப யஜ்ஞங்கிறது என்னது, உங்களுக்கு யாரும் வந்து பண்ணி வைக்க வேண்டாம். முதல்ல என்ன பண்ண வேண்டாம், மற்றதெல்லாம் யாரோ வந்து பண்ணி வைக்கணும், அவர்களுக்கு நாம் தட்சணை கொடுக்கணும். இங்கே ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி யாரும் முடிச்சுட்டு கவர் கொடுக்க மாட்டார்கள், பயப்படாதீங்க. இந்த ஜப யஜ்ஞத்திற்கு என்ன, சி யூ ஹேவ் டு டூ இட் ஆல் பை யுவர் செல்ஃப். நீங்கள் உட்காந்து செய்ய வேண்டிதான்.
இதுக்கு யூ நீட் நாட் ஸ்பெண்ட் எனிதிங். பட் தென் தெர் இஸ் ஒன்லி இன்கம் வித்தவுட் எனி எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அது ஜபம் ஒன்று தான். யூ டோன்ட் இன்வெஸ்ட் எனிதிங், பட் தென் த ரிட்டர்ன்ஸ் ஆர் மச் மோர். டுடே வாட் எவர் ஐ ஹவ் காட் இன் மை லைஃப், ஒன் இஸ் மை குருஸ் கிரேஸ், ஒன் இஸ் ரிமெம்பரிங் தி லார்ட். வேறு ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு தான். அப்போ ஏன் செய்ய முடியல? அர்ஜுனனுக்கு சொல்கிறார், யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி. யாரால் பண்ண முடியும் இந்த ஜபத்தை? மனிதர்களால் தான் பண்ண முடியும். அதனால தான் ஆச்சாரியார் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம்னு ஏன் இந்த நரஜன்மத்தை துர்லபமாக சொல்கிறார் அப்படின்னா, சரி எங்கே போய் பண்ணணும்? நேர ஹிமாலயஸ் புறப்படுங்கன்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார்? ஸ்தாவராணாம் உடனே சொல்லுவோம், அதனால தான் நாங்கள் ஜபம் பண்ணாமல் இருக்கோம். ஒன்றும் வரிசையாக இருக்கிறது. அப்படி போங்க, ஒரு மாதம் ரிட்டையர் ஆனப்புறம் என்ன பண்ண போகிற? போய் ஹரித்வாரில் உட்காருங்க, ரிஷிகேஷில் உட்காருங்க, போய் பர்மனெண்ட்டாக கூட இருங்க. என்ன இருக்கிறது? போய் உட்காருங்க. நான் வருஷத்திற்கு எப்படி 2-3 தடவை இமயமலை போயிட்டு வந்துட்டே தான் இருக்கிறேன். 30 வருஷமாக ஒரு வருடம் கூட நான் செல்லாமல் இருந்ததே கிடையாது. அப்படி அதனால சொல்ல ஸ்தாவரானாம் ஹிமாலயக. ஏன்னா அசையாது இருக்கக்கூடியவற்றில், அசைவனவற்றில் நான் எதுவாக இருக்கின்றேன் அப்படின்னு. ஹிமன பனி, பனிபடர்ந்த இமயமாக நான் இருக்கின்றேன். எல்லா மலைகளும் சிறந்தது தான். அப்படி இருந்தாலும் கூட அதற்கு என்ன இருக்கின்றது? அதற்கு ஒரு புனிதத்துவம், தெர் இஸ் அ பியூரிட்டி. இன்னும் என்ன வருது? வேர்ல்ட்லி திங்ஸ் ஆஸ் நாட், இன்னும் உலக விஷயங்கள், இன்னும் சொல்ல இன்னும் உலகமயமாக்கப்படவில்லை அப்படின்னு. இப்போ சொல்லுவாங்க எல்லாம் உலகமயமாக்குதல். தேர் ஆர் சம் பிளேசஸ் ஸ்டில் அன்டச்டு பை திஸ் கமர்ஷியல் திங்ஸ். அப்படி இன்னும் இமயத்திற்குள்ளே எவ்வளோ என்ன இருக்கிறது? அப்படி இன்னும் இந்த அசுத்தங்கள், மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புகள் நுழையாத இடம், ஒரு அமைதியான இடம், ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடம் இமயம். முதல்ல நம்ம இருக்கிற இடத்த இமயமாக்கிப்போம். ஜபம் பண்ணுறதுக்குன்னு இது சொல்லலை. பட் எல்லா தபஸ்விகளும் எங்கே இருந்தார்கள்? அவ்வளவு தவம். அதனால் அப்பப்போ போய் நம்ம என்ன பண்ணணும்? சார்ஜ் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளவு தவம் செய்தவர்கள் அங்கே இருந்திருக்கின்றார்கள். ஸ்தாவரானாம் ஹிமாலயக தவம் செய்வதற்கு மட்டுமில்லை, இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடியது இமயமலை தான். அப்படி அவ்வளோ இமயமலை தான் இந்த தேசத்திற்கு எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய மலை. இமயமலையை காட்டிலும் மிக பழமையான மலை எது தெரியுமா உங்களுக்கு? இமயமலையை காட்டிலும் திருவண்ணாமலை. வேதங்கள் சொல்கின்றது, இமயத்திற்கு முன்பே தோன்றியது இந்த கல்பத்தில், நாம் இருக்கக்கூடிய பிரம்ம கல்பத்தில் பிரம்மதேவருடைய சிருஷ்டி தோன்றிய இடம் திருவண்ணாமலைன்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால தான் அது அக்னி ஸ்வரூபமாக இருக்கின்ற, அக்னியிலிருந்து தான் எல்லாமே தோன்றுகின்றது. நிறைய இதில் திருவண்ணாமலையுடைய பெருமைகளெல்லாம் சொல்லப்பட்டு, திரிபுரா ரகசியம்னு ஒரு நூலே இருக்கின்றது. அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு நூல். அந்த நூலில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி அவ்வளோ பெரிய க்ஷேத்திரம் அப்படின்னு திருவண்ணாமலைங்கிற க்ஷேத்திரம். பட் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷேத்திரங்களெல்லாம் கமர்ஷியல் ஆகிட்டே இருக்கிறது. நான் 15 வருடங்களுக்கு முன்னாடி பத்ரி, கேதார், கங்கோத்திரி, யமுனோத்திரிலாம் சர்வசா ஒரு வருஷத்துக்கு 4 தடவை போகக்கூடியது. இந்த சாரதாமெலாம் வருஷத்துக்கு 4 தடவை போவேன். இப்போ போனாலே பயமாக இருக்கிறது. அப்படி பிகாஸ் எவ்ரிவேர் இட் இஸ் க்ரௌடட். பட் உயர்ந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் ஸ்தாவரானாம் ஹிமாலய. அப்போ நம்ம பக்கத்துலேயே என்ன இருக்கிறது? இங்கேயே இருக்கிற சதுரகிரி மலைன்னு சொல்ல மலைகளுக்குன்னு என்ன உண்டு? இப்போ ஒவ்வொன்றையும் சொல்கிறார் பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்கின்றார். இந்த நீர்நிலைகளில் சமுத்திரமாக இருக்கின்றேன். அப்போ மலைகளில், அப்போ எந்த மலையை பார்த்தால் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? எல்லா மலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு இறைவனுடைய ஞாபகம் நமக்கு வர வேண்டும். சங்கராச்சாரிய பகவான் திருவண்ணாமலை போயிட்டு அந்த மலையே எப்படி இருக்கிறது? அப்படி அதுவே சிவலிங்க ரூபமாக இருக்கின்றது. அதனால அதில் ஏறவே கூடாதுன்னு சொல்லுவார்கள். அப்படி அதுவே எந்த ரூபமாக இருக்கின்றதுன்னா லிங்க ரூபமாக இருக்கின்றதுன்னு சொல்வார்கள். அப்படி அவ்வளவு சிறப்பு இந்த மலைகளுக்கெல்லாம் உண்டு. அதனால் ஸ்தாவரானாம் ஹிமாலயக. அடுத்த ஸ்லோகம் படிப்போம். கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக போயிடுதுன்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து கொஞ்சம் விரைவாக பார்ப்போம். அடுத்த ஸ்லோகம் படிப்போம், அதனுடைய விளக்கத்தை நாளைக்கு பார்ப்போம். அஸ்வத்த சர்வ விருக்ஷாணாம்
தேவர்ஷீணாம் ச நாரதः கந்தர்வாணாம் சித்ரரதः சித்தானாம் கபிலோ முனிஹி. இந்த விளக்கங்களை எல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இல்லை நேராக உட்காருங்கள், கொஞ்சம் நாமத்தை சொல்லுவோம் அப்படின்னு. ஜபமாக பண்ண முடியலன்னாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பகவானுடைய ஏன்னா நாமங்களையாவது சொல்லுவோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.